கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஜெபத்துக்காக நம்ம அனைவரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். இந்த ஆராதனை கூட தேவனை கருத்தில் ஒப்பு கொடுத்து சங்கர் சாலமன் அவர்கள் கூட நமக்கு முன்பாக நமக்காக ஜெபிப்பார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த மாலை போயதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மறுபடியும் உங்கள் சமூகத்தில் கர்த்தாவே எங்களை கூட செய்ததற்காக நன்றி கர்த்தாவே. இதோ கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்க முடியாய் கூட கர்த்தாவே, சிறு மந்தையாய் கூட கர்த்தா உங்கள் சமூகத்தில் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே, இதோ கொடிய கர்த்தாவே, வைரஸின் மத்தியில் கூட கர்த்தாவே எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் கர்த்தாவே உங்கள் சமூகத்தில் கூட சேர்த்து நன்றி கர்த்தாவே. இதோ கர்த்தாவே சோத்திரம் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே இந்த ஆராதனை முற்றுமாய் கருத்தில் வச்சுப்பிரும் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே பாடத்தாரும் கருத்தில் வச்சுப்பிரும் கர்த்தாவே. அவர் முற்றுமாய் நீ அபிஷேகம் ஒரு தவிக்காம நினைச்சிருந்த கர்த்தாவே. நாங்கள் கர்த்தாவே ஆவியோடு உண்மையோடும் கர்த்தாவே உற்சாகத்தோடு கர்த்தாவும் துதிக்கு தத்தான கிரி விஷயம் ஜெபிரும் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே சோத்திரம் அன்றி கர்த்தாவே. இதோ தூதர்களின் பிரியப்படாத தேவனு கர்த்தாவே. இதோ சிறு மனவாட்டின் மத்தியில் கர்த்தாவே நீர் பெருமடையாக ஜெபிரும் கர்த்தாவே. நீர் மகத்தான தேவனே, நீர் வாரம் வாரம் என்று அழைக்கிற கர்த்தாவே. இதோ கர்த்தாவே சகோதர வாசியர் கர்த்தாவே அந்த சௌரனை கட்டுக்குள் எடுத்துக்கொண்டு ஜெபிரும் கர்த்தாவே. அந்த சௌரனை கர்த்தாவே இந்த பாடலுக்கு இசையை கர்த்தாவே அமைக்க நாணத்தை கட்டணுமையாக செப்பிரும் கர்த்தாவே. சுதந்திரம் கர்த்தாவே. இதை எங்கள் மெய்ப்பின கர்த்தம் செப்பிரும் கர்த்தாவே. ஆவியானவர் மூடி மறித்து கர்த்தாவே நீர் பேச வேணுமா செப்பிரும் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே நீர் எங்களுக்காக கொடுக்கட்ட மகத்தான தீர்க்கதரிசி கர்த்தாவே. அநேக ரகசியங்களை கர்த்தா மறைக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தா வார்த்தைகளும் கர்த்தாவே. இதோ எங்கள் சகோதரமாக ஈடுபடுமையாக செப்பிரும் கர்த்தாவே. அன்றைக்கு கர்த்தாவே மோசோடு ஈடுபட்ட தேவனு கர்த்தாவே. அன்றைக்கு இளையோடு ஈடுபட்ட தேவனு கர்த்தாவே. அன்றைக்கு எலிசோடு ஈடுபட்ட தேவனு கர்த்தாவே. இன்றைக்கும் கர்த்தாவே சோதரம் கர்த்தா எங்கள் கர்த்தாவே எங்கள் சகோதரோடு கர்த்தாவே நீ ஈடுபடுமையாக செப்பிரும் கர்த்தாவே. இதோ கர்த்தா அவர் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் கூட கர்த்தாவே. இதோ கர்த்தாவே ஏதோ நல்ல இழுத்தில் விழுந்து கர்த்தாவே அது 100 தனியாக பலர் கொடுக்க கிரிப்ஷம்டா செப்பிரும் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே இந்த கடைசி வேலையில் கர்த்தாவே நாங்கள் வச்சுக்கிறோம் கர்த்தாவே. இதோ இந்த கடைசி மணியில் வார்த்தை கூட கர்த்தாவே. இதோ கர்த்தா இந்த சாத்தான் ஏதினில் கர்த்தாவே அநேக கர்த்தாவே. இதோ ஹைப்ரேட் கர்த்தாவே கலப்பு கர்த்தாவே கலப்பு மார்க்கத்தை ஏதுன்னு நேரத்தில் கர்த்தாவே. இதோ கர்த்தா எங்களுக்காக கர்த்தா தெரிந்து கொள்ள கர்த்தா சிறு மனவாட்டை கர்த்தா நீ தெரிந்து கொண்டு கர்த்தாவே. நீர் எங்களுக்காக கொடுக்கணும் தீர்த்து கட்சி கொடுத்து கர்த்தாவே. இதோ நல்ல ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து கர்த்தாவே. ஆண்டவரே சோதரம் கர்த்தா இந்த கலப்பிலிருந்து கர்த்தாவே எங்களை வேறு பிரித்து கர்த்தாவே. இதோ வார்த்தை கேட்டு கர்த்தாவே. இதோ நாங்கள் நடக்க கர்த்தா நீ கிறிஸ்துவ தயவான் நடித்திரு கர்த்தாவே. இதோ உலகம் கர்த்தாவே அநேக ஸ்தாபனங்கள் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே கலப்புல கர்த்தா கலந்து கொண்டிருந்த நீ அறிவு கர்த்தாவே. அநேக கர்த்தாவே பிசப்புல் கர்த்தாவே அநேகர் போதர்கள் கர்த்தாவே. இதோ கள்ள உபதேசங்களை கர்த்தாவே பிரசங்கித்து கொண்டிருக்கிற கர்த்தாவே. ஆனாலும் தேவனு கர்த்தாவே சிறு கர்த்தாவே மனவாட்டை தெரிந்து கொண்டு கர்த்தாவே நீர் கர்த்தாவே இதோ வெளிப்பாட்டை கொடுத்து கர்த்தாவே எங்களுக்காக கொடுக்க மகத்தான தீர்வு செய்து கொடுத்து கர்த்தாவே. இதோ கர்த்தாவே இந்த கர்த்தாவே எல்லா குழப்பங்களும் மத்தியில் இருந்த கர்த்தாவே ஒரு நல்ல வெளிப்பாட்டை கொடுத்து கர்த்தாவே வார்த்தை கொடுத்து கர்த்தாவே நாங்கள் வார்த்தை பிரகாரம் நடக்க கர்த்தாவே நீ கிரி செய்தார்கள் நன்றி கர்த்தாவே. நாங்கள் சிலைக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே ஒவ்வொரு ரகசியம் கர்த்தாவே நீ தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தாவே நீ நாங்கள் வெளிப்படுத்தி கொடுத்தீராக நன்றி கர்த்தாவே. அநேகர்கள் கர்த்தாவே இந்த உலகத்தில் இருந்தபோது கர்த்தாவே வெளிப்பாடு இல்லாத கர்த்தாவே. இதோ கர்த்தா அநேகர் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே சாப்பிடுதல் கர்த்தாவே அநேக கர்த்தாவே கலப்பு மாறுதல் கர்த்தாவே போகிறோம் நேரத்தில் விட கர்த்தாவே நீ நாங்களை முன் குறித்து முன்னறிந்து கர்த்தாவே. இதோ அடிக்கப்பட்ட ஆடுகள் ஜீவ பசல் பெரிய கர்த்தாவே நீ நாங்களை கர்த்தாவே தெரிந்து கொண்டே அதுக்காக நன்றி கர்த்தாவே. சோதரம் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே சோதரம் கர்த்தாவே இந்த ஆராதனை கருத்தெல்லாம் வச்சுக்கிறோம் கர்த்தாவே. இதோ நாங்கள் கேட்குற ஒவ்வொரு வார்த்தை உண்டு கர்த்தாவே எங்கள் தலைக்கு மேல் போகாதபடி கர்த்தாவே எங்களை இறுதிமான பலகளை எழுதி கொண்டு கர்த்தாவே நாங்கள் வாழ போகிற சாயமில் கர்த்தாவே எங்களுக்காக நியம போட்டு ஓட்டத்தில் கர்த்தாவே நாங்கள் பொறுமையாக ஓடி முடி கர்த்தாவே நீ கிரி விஷயம்னா ஆச்சு பெரும் கர்த்தாவே. சோதரம் கர்த்தாவே இந்த ஆராதனை கர்த்தாவே நீர் வந்து கர்த்தா மகிப்படும்படியாக ஆச்சு பெரும் கர்த்தாவே. ஆவியானவரே கர்த்தாவே ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தாவே மொத்த பிரச்சனமானது கர்த்தாவே எங்களை ஆட்கள் வேணுமாய் எங்கள் கர்த்தர் ரட்சகமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறாங்க சொல்லிட்டாங்க போனே. ஆமென் ஆமென். நீர் இல்லை என்றால் நானும் இல்லப்பா, நீர் இல்லை என்றால் என் வாழ்வும் இல்லப்பா என்ற பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். இல்லை என்றால் நானும் இல்லப்பா, நீர் இல்லை என்றால் வாழ்வும் இல்லப்பா. நீர் இல்லை என்றால் நானும் இல்லப்பா, நீர் இல்லை என்றால் வாழ்வும் இல்லப்பா. நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, என் வாழ்வில் நீங்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, என் வாழ்வில் நீங்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா,
நீர் இல்லை என்றால் நானும் இல்லப்பா, நீர் இல்லை என்றால் வாழ்வும் இல்லப்பா, நீர் இல்லை என்றால் நானும் இல்லப்பா, நீர் இல்லை என்றால் வாழ்வும் இல்லப்பா. மறந்து போன என்னையும் மறுபடி அழைத்தீரையா, இழந்து போன என்னையும் தேடி வந்தீரையா, நிலையில்லாத என்னையும் நிலைக்க செய்தீரையா, அநாதையான என்னையும் அழைத்து சேர்த்தீரையா. என் ஆசை நீரையா, என் பாசம் நீரையா, என் தெய்வம் நீரையா, உயிர் மூச்சும் நீரையா. என் ஆசை நீரையா, என் பாசம் நீரையா, என் தெய்வம் நீரையா, உயிர் மூச்சும் நீரையா. நீர் இல்லை என்றால் நானும் இல்லப்பா, நீர் இல்லை என்றால் வாழ்வும் இல்லப்பா, நீர் இல்லை என்றால் நானும் இல்லப்பா, நீர் இல்லை என்றால் வாழ்வும் இல்லப்பா. வானம் பூமியும் மாறிடும், வார்த்தை மாறாதையா, மகிமை நிறைந்த இயேசுவே மகிழ செய்தீரையா. மனவாட்டியாய் என்னையும் அணைத்து கொண்டீரையா, நித்தியத்தில் என்னை சேர்த்திட சீக்கிரம் வாருமையா. என்னை ஆற்றி நீரையா, என்னை தேற்றி நீரையா, என்னை மாற்றி நீரையா, என் வாழ்வும் நீரையா. என்னை ஆற்றி நீரையா, என்னை தேற்றி நீரையா, என்னை மாற்றி நீரையா, என் வாழ்வும் நீரையா. நீர் இல்லை என்றால் நானும் இல்லப்பா, நீர் இல்லை என்றால் வாழ்வும் இல்லப்பா, நீர் இல்லை என்றால் நானும் இல்லப்பா, நீர் இல்லை என்றால் வாழ்வும் இல்லப்பா. காணாமல் போன என்னையும் தேடி வந்தீரையா, என்னையும் கண்டு பெயர் சொல்லி மார்போடு அணைத்தீரையா. கடலின் ஆழத்தில் என் பாவத்தை தூக்கி எறிந்தீரையா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்னை தந்தீரையா. என் சொந்தம் நீரையா, என் சொத்தும் நீரையா, என் வாழ்வில் நீரையா, என்னை ஆளும் இயேசையா. என் சொந்தம் நீரையா, என் சொத்தும் நீரையா, என் வாழ்வில் நீரையா, என்னை ஆளும் இயேசையா. நீர் இல்லை என்றால் நானும் இல்லப்பா, நீர் இல்லை என்றால் வாழ்வும் இல்லப்பா, நீர் இல்லை என்றால் நானும் இல்லப்பா, நீர் இல்லை என்றால் வாழ்வும் இல்லப்பா. நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, என் வாழ்வில் நீங்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, என் வாழ்வில் நீங்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா,
என் வாழ்வில் நீங்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, என் வாழ்வில் நீங்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா. அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாவதாக. மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒன்று கூடி வருவது நிச்சயமாக ஒரு மகத்தான ஸ்லாக்கியம். எய்மேன். எத்தனை பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிக்கிறீர்கள்? நீங்கள் நேசிக்கிறீர்களா? எய்மேன், எய்மேன், எய்மேன். எத்தனை பேர் நிச்சயமாகவே ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்களாய் நீங்கள் உணர்கிறீர்கள்? ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே நாம் ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள். ஆமென். தேவன் எண்ண முடியாத நன்மைகளையும் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் அவர் நமக்கு செய்திருக்கிறார். எய்மேன். தேவன் நமக்கு செய்த மிகப்பெரிய அதிசயம், மிகப்பெரிய நன்மை, இந்த செய்திக்குள்ளாக அவர் நம்மை கொண்டு வந்தார். அல்லேலூயா. எய்மேன். பாருங்கள் பிரதர் சிஸ்டர், அநேக ஜனங்கள் இந்த மணி நேரத்தின் செய்தியை காண முடியாமல் அவர்கள் குருடாய் போயிருக்கையில் தேவன் நமக்கோ பிரகாசமுள்ள மனங்களை அவர் கொடுத்து எய்மேன் ஆஸ்வதிப்பாராங்க. நிச்சயமாகவே பாருங்க, அப்போ தேவன் நமக்கு செய்த நன்மையானவைகளுக்காக நாம் அவரை சேவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, நாம் அவரை சேவிக்காமல் பின்னே யார் அவரை சேவிக்க போகிறார்கள்? எய்மேன். தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது தேவன் இஸ்ரவேலர்களுக்கு நன்மைகளை செய்தார், அவருடைய தேவையை சந்தித்தார் வனாந்திரத்தில். பாருங்க, இதை எல்லாத்தையும் தேவனிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டதற்கு அவர்கள் தேவனை ஆராதித்திருக்க வேண்டும், அவர்கள் தேவனை சேவித்திருக்க வேண்டும். எய்மேன். ஆனால் பாருங்கள் பிரதர் சிஸ்டர், எப்பொழுதுமே தேவன் ஜனத்தில் அவரை எதிர்பார்க்கிறார். எப்பொழுதுமே ஜனங்களும் கூட ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வாங்க, ஆனால் ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. ஆனால் நாம் அப்படியான ஜனங்கள் அல்ல. எய்மேன். நாம் அவரை சேவிக்க விரும்புகிறோம், நாம் அவரை ஆராதிக்க விரும்புகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே அவருடைய இடங்களிலே கூடியிருக்கிறதானே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, நிச்சயமாகவே போன செய்தியிலே நான் குறிப்பிட்டிருந்தேன், கண்ணுடைய பேச்சை மனைவி கேட்கலன்னா அவன் அடிக்க தான் செய்வான்னு சொல்லிட்டு. எய்மேன். ஆனால் உண்மையாகவே நம்முடைய எண்ணம் அது அல்ல. எய்மேன். நம்முடைய ப்ரீவியஸ் மெசேஜஸ் முன்னாடி நீங்கள் செய்தியெல்லாம் கேட்டிருப்பீர்கள். தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், ஒரு ஸ்திரீயை அடிக்கிறவன் ஆம்பளையே கிடையாது. எய்மேன். ஆனால் பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு கோபத்தை மூட்டுவது எது? கோபத்தை கொண்டு வருவது எது? சதா அவனுடைய மனைவியிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கும் பொழுது, சொல்லும் பொழுது அவனுடைய மனைவியானவள் கீழ்ப்படியவில்லை என்றால் பாருங்கள், அது அவனுக்கு கோபத்தை கொண்டு வருகிறது. எய்மேன். அதை நம்ம எஸ்தரின் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் மாறாதவராய் இருக்கிறார். சபையானது அவரை புறந்தள்ளும் பொழுது, ஆமென், உண்மையாகவே தேவனுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷனுக்கு அது கோபத்தை கொண்டு வருமானால் தேவனை குறித்து என்ன? அவர் நன்மைகளின் தேவன் மாத்திரமல்ல, அவர் கோபாக்கினின் தேவனமாய் இருக்கிறார், அவர் நியாய தீர்ப்பின் தேவனாய் இருக்கிறார், அவர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். Our God is a God of righteousness. Amen. ஆகவே பாருங்க, அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும் பொழுது மனம் திரும்புவதற்கான தவணையை அவர் அளிப்பவராய் இருக்கிறார். அவருடைய கோபாக்கினிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். ஆகவே ஒரு மனுஷன் அவன் பாவியாய் இருப்பதற்காக தேவன் அவனை பொறுப்பாளி ஆக்குவதில்லை. நீ பாவிடா, நீ இப்படிதான் அப்படின்னு தேவன் அவனை, he is not making himself responsible for his sin. ஆனால் when he is making some way to escape, அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழியை தேவன் உண்டாக்கும் பொழுது, ஒன்றுமே தெரியாத மாதிரி அக்கறை இல்லாத மாதிரி அந்த மனுஷன் இருந்தால் அது தேவனுக்கு கோபத்தை கொண்டு வராமல் வேறு எதை கொண்டு வரும்?
ஒரு மனுஷன் அதனால தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், இரக்கமானது புறக்கணிக்கப்படும் பொழுது நியாய தீர்ப்பு மாத்திரமே அங்கே விட்டுவிடப்படுகிறது. ஜட்ஜ்மெண்ட் தவிர அங்கே எதுவுமே கிடையாது. நம்முடைய நீதியுள்ள தேவன் ஒரு மனுஷன் எச்சரிக்காமல் தப்பித்துக் கொள்வதற்கான வழியை உண்டாக்காமல் மனந்து திரும்புவதற்கான தவணையை அளிக்காமல் ஒரு மனுஷனை தேவன் நியாயம் தீர்ப்பதில்லை. ஆமென். ஆகவே இந்த கிருபையை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு சரியாக நம் ஒவ்வொருவரும் அதை பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே பிரியமான சகோதரியே, ஸ்திரீகளை அடிக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமல்ல, நம்ம யாரும் அப்படி செய்வதில்லை. ஆமென். ஆனால் பாருங்கள், தேவனுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள விரும்புகிறோம். ஏன்னா இதை கேட்டுட்டு போயிட்டு அடிக்க போகிறீங்க. டோன்ட் டூ தட். நம்மளை செய்யக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை நேசிக்கிறீர்கள்? நம்ம தேவனுடைய வார்த்தை கனம் பண்ணும்படி நம்ம எழுந்து நிற்போம். பாஸ்டர் சொல்லிட்டாராப்பா அடிச்சலாண்டா இனிமேல் அப்படின்னு. டோன்ட் டூ தட். நம்ம யாரும் அப்படி செய்கிறவர்கள் கிடையாது. ஆமென். ஆகவே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை வசனங்களை கூர்ந்து கவனிப்போம். ஜெனிசிஸ் சாப்டர் 1 verses 9 to 12. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்திரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்திரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவனுடைய கட்டளையை காண்கிறீர்களா? பாருங்க பிரதர் சிஸ்டர், பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவது என்றால் அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆமென். கர்த்தர் தாமே அவருடைய வார்த்தையோடு தமது ஆர்சவத்தை கூட்டுவாராக. கல்லை மூடி தலையில் தாழ்த்தி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். Let us pray. மார்க்கமில்லை எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமில்லவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமில்லவர் எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நம்முடைய சமூகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கர்த்தாவே, குளிர்ச்சியான கர்த்தாவே, நம்முடைய சமூகத்திற்காக நன்றி. தேவரி இப்பொழுதும் கூட கர்த்தாவே, நம்முடைய சமூகத்தில் அடியார்கள் கூடி வந்த நோக்கத்தையும் முகாந்திரத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, இதோ எங்கே 2 அல்லது 3 பேர் உடைய நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நீர் வாசமாய் இருப்பதாய் நீர் வாக்குத்தத்தம் செய்த தேவன், நிச்சயமாகவே எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராக இருப்பதற்காக நன்றி. கர்த்தாவே, நாங்கள் வெறுமனே ஒரு கூடாரத்தின் கீழாக கூடி வரவில்லை, அதற்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவரே, ஏதெனிலே ஆதாம் இழந்து போன அந்த ஐக்கியத்தை நாங்கள் பெற்றவர்களாக இப்பொழுது இந்த சாயங்கால நேரத்திலே கடைசி நாளிலே தேவனோடு மறுபடியும் ஐக்கியம் கொள்ளும்படிக்கு நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த விளையாடப்பட்ட கிருபைக்காக நன்றி. நாங்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்படி வந்திருக்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிறோம். என்னுடைய விருப்பத்தையும் எங்களுடைய விசுவாசத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் தேவனை நேசிக்கிறோம் என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்த வந்திருக்கிறோம். அதே விதமாக தேவனுடைய கட்டளைகளை தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவர்களாக தேவ சாயலுக்கு ஒப்பான சாயலுக்கு மறுரூபமாகத்தக்கதான வாஞ்சை உள்ளவர்களாக நம்முடைய சமூகத்திற்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரும் வந்திருக்கிறதை நீர் இருந்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, ஏதோ தாகமில்லவனுக்கு நீர் தண்ணீரை தருவேன் என்ற தேவன், இயேசுவே கர்த்தாவே, ஏதோ பணமுமின்றி விலையுமின்றி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன், பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் ஆவியினால் நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் வெளிப்பாட்டினால் நிரப்புவீராக. அப்படி ஜனங்கள் அபிஷேகித்தருளும் பரிசுத்த ஆவியானவரே, தீங்கு நாளை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு இந்த செய்தியினால் எங்களை அபிஷேகித்தருளும். கர்த்தாவே, நம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே, இதோ நாங்கள் பேதையை போல, ஏதோ கர்த்தாவே கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி தெரிகிற பிசாசுடைய வாய்க்கு அவருடைய பற்களுக்கு நாங்கள் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு தேவரீர் கர்த்தாவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, தேவரீர் கர்த்தாவே அபிஷேகிக்கப்பட்டு வெளிப்பாட்டை பெற்றவர்களாக இவ்விடத்தில் நாங்கள் ஜீவிக்க உதவி செய்திருளும். இந்த வருகை மிகவும் சமீபித்திருக்கிறது. கர்த்தாவும் இந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தும். ஏதோ கர்த்தாவே, நம்முடைய ஜனங்களின் இருதயத்திற்குள்ளாக இருக்கிறதான எல்லா அவிசுவாசங்களையும் எல்லா பயங்களையும் தேவரீர் கர்த்தாவே வார்த்தைக்கு பெரும்பான காரியங்களையும் இப்பொழுதே எங்களை விட்டு அகற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஏதோ உமது வார்த்தை நல்ல நிலமாகிய இருதயத்தில் அது விழுந்து 100ஆக அது பலன் கொடுக்க உதவி செய்திருளும்.
இயேசுவே ஒவ்வொருவரையும் அபிஷேகியும் கர்த்தாவே, ஒவ்வொருவரும் அதை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ளும். முடியும் மட்டும் எங்களோடு இருந்து நீ நடத்துவீராக. இவ்வாரத்தில் நீர் மகிமைப்படுவீராக. நாங்கள் சிறுகட்டும், எங்களிலே நீர் பெருகுவீராக. இவர்களை அருளும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனத்தாழ்மையை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். ஆகவே சகோதரியே, இந்த கலப்பு மார்க்கம் இந்த பூமியிலே நாம் மறுபடியும் மூல நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். we are going back to the originals. மூல நிலைமைக்கு நாம் திரும்பிக் கொண்டிருக்கிறோம். மூல விசுவாசத்துக்கு நாம் திரும்பிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே இந்த குழப்பங்கள் எல்லாவற்றையும் நமக்கு புரிய வைத்து இந்த குழப்பங்களிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வரவே தேவன் உடைய தூதனை அவர் அனுப்பினார். ஆமென். சகோதரியே, விதமாக ஆதாம் நம்மை பாவிகள் என்று பிரதிநிதித்துவப்படுத்தி அவன் காண்பித்தான். ஆடம் represented us all as a sinner, as unbelievers. வார்த்தையை அவிசுவாசிப்பவர்கள், நம்ம எல்லாரும் வார்த்தையை அவிசுவாசிப்பவர்கள் என்கிறதான நிலைமைக்கு அவன் நம்மை பிரதிநிதித்துவப்படுத்தி காண்பித்தான். முதலாவது ஆதாம், ஏவாள். ஆமென். ஆகவே அந்த ரெப்ரசன்டேஷன், பாவிகள் என்று நம்மை ரெப்ரசன்ட் பண்ண காரியத்திற்கு பின்னாடி இருந்த காரியம், அந்த செயல் என்னவென்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உண்மையாகவே நம்மை பாவிகள் என்று காண்பித்தது தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தையோடு அவர்கள் சேர்த்த இனச்சேர்க்கை, கிராஸ். கவனிக்கிறீர்களா? ஆமென். கிராஸ் என்றாலே பாருங்க, கிராஸ் என்கிறதான பொருளுக்கு, வார்த்தைக்கு கலப்பினம், இனக்கலப்பு, இனத்தை கலப்பு செய்தல் என்று பொருள். ஆகவே ஏவாள் ஹைபிரிட், அடல்ட்ரேஷன், கலப்பு செய்தல். இதமாக நீங்கள் உங்களுடைய ஏறக்குறைய ஒரு 5ஆம் 6ஆம் வகுப்பு பாடங்களிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். 4ஆம் 5ஆம் வகுப்பு பாடங்களிலே அறிவியல் பாடப்புத்தகத்தில் நீங்கள் படித்திருக்கக்கூடும். அடல்ட்ரேஷன் ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்டே வரும், ஒரு பொருள், ஒரு லெசன். ஒரு லெசனில் அந்த அடல்ட்ரேஷன் வரும். கலப்பு செய்தல். தேனில் சக்கரை தண்ணியை கலக்கிறது, மிளகுல பப்பாளி விதையை கலந்து விற்கிறது, அடல்ட்ரேஷன், கலப்பு. அது பார்த்தா பெருசாக ஒன்றுமே தெரியாது. ஆனால் கலக்கப்பட்ட அந்த மிளகு, அந்த பப்பாளி விதையில் நீங்கள் பப்பாளி விதையை கடிக்கிறதுக்கும் மிளகை கடிக்கிறதுக்கும் யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். காரமே இருக்காது இல்லையா? ஆமென். அடியாக கலப்பு செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளிலுமே அந்த காரம் இருக்காது, ஜீவன் இருக்காது. ஒரு நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மூல நிலைமையில் இருக்கத்தான ஒரு காரியத்தை விட கலப்பு செய்யப்பட்ட ஒரு காரியம் ரொம்ப திறமையாக, ரொம்ப வலிமையாக, கவர்ந்திருக்கக்கூடியதாக, பளபளப்பாக அது இருக்கும். சரியா? ரொம்ப சீக்கிரத்தில் ரீச் ஆகும். மூல நிலைமையில் இருக்கிறதான ஒரு காரியத்தை விட கலப்பு செய்யும் பொழுது எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். நான் சொல்ல புரிகிறத சௌரிய? அதோடைய திறமை, அதோடைய பயன்பாடு. சௌரியே, இந்த கலப்பு ஹைபிரிட் உலகம் பூராவும் நிறைந்திருக்கிறது. விஞ்ஞானம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு கலப்பு. வாகனங்கள் நீங்கள் பாருங்க, கலப்பு, ஹைபிரிட். ஒரு அருமையான கார் இருக்கு, ஹைபிரிட். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சாதாரண காரை விட அந்த ஹைபிரிட்குள்ளாக சென்ற அந்த கலப்பு செய்யப்பட்ட காரை நீங்கள் ஓட்டினீங்கன்னா அதோடைய லக்ஸரி, அப்படியே சொகுசே வேற லெவலில் இருக்கும். ஆமென். ஒரு தடவை நான் பார்த்தேன் ஒரு காரை. அந்த காரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேட்டரியும் பெட்ரோலை சேர்ந்து ஓடுற கார் அது. முதல் 50 கிலோமீட்டர்ஸுக்கு
பேட்டரியில் ஆப்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் சார்ஜ் டவுன் ஆனதுமே அப்படியே நீங்கள் டாக்கிள் பண்ணிக்கலாம் பெட்ரோலுக்கு. பாருங்கள், எலக்ட்ரிக் கார்ன்றது தனி, ஃபியூவல் கார்ன்றது தனி, எரிபொருள் நிரப்பி ஓட்ட வேண்டிய கார் தனி. ரெண்டுத்தையும் கலந்து அவங்க ஹைப்ரிட். அது ஒரு 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 மாடலுக்கு கீழே ஹைப்ரிட். அது ஹைப்ரிட் மாடல். பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் என்னை கூப்பிட்டார், சார் கார் பக்கத்தில் நில்லுங்க அப்படின்னாரு. நின்ன அவர் காருக்குள்ளே ஏதோ பண்ணார். பண்ணிட்டு வந்துட்டு என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு எதனா டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன சார் பண்ணீங்க, எதுவும் டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரில, என்ன சார் பண்ணீங்கன்னு கேட்டேன். நான் காரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார்ன்றார் அவர். எப்படி இருக்கிறீங்களா? இத்தனைக்கும் நான் கார் மேலே கை வச்சிட்ருக்கேன். இந்த கார் மேலே கை வச்சுட்டு தான் நான் இருக்கேன். அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் கார் ஸ்டார்ட் பண்ணது கூட எனக்கு தெரியல. வண்டி நின்ன வண்ணமாகவே இருக்குது. ஆமென். அது பாருங்க, அதோடைய ஹைப்ரிட் செய்யும் பொழுது அது அப்படி தான் இருக்கும். ஏன் அவ்வளோ தூரம்? முன்னமே நான் சொன்ன வண்ணமாக ரொம்ப மலிவாக, ரொம்ப சீப்பாக, கவர்ந்து இழுக்கக்கூடியதா, எஃபிஷியண்ட்டாக ஹைப்ரிட் செய்யப்பட்ட சீட்லெஸ் திராட்சை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா விதையை பற்றிலாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. கடகடன்னு சாப்பிடலாம், அது விதையே இருக்காது. பாருங்கள் சகோதரி சகோதரியே, பிசாசு அப்படியாய்த்தான் நம்ம வஞ்சிப்பவனாக இருக்கிறான். அவன் வஞ்சகன். நான் சொல்றது புரிகிறதா? அவன் எப்பொழுதுமே வஞ்சிப்பவன். இப்போ ஹைப்ரிட் செய்யப்பட்ட எந்த ஒரு காரியத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய வஞ்சகம், பிசாசுடைய வஞ்சகம். இந்த பிராய்லர் சிக்கனை சாப்பிடும் பொழுது அது புற்றுநோயை கொண்டு வருகிறது, தோல்வியாதியை கொண்டு வருகிறது, பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையை கொண்டு வருகிறது. எவ்வளோ ப்ராப்ளம் ஹைப்ரிட். ஆனால் பாருங்கள், ஒரு மூல நிலைமையில் இருக்கிறதான தேவனுடைய சிருஷ்டிப்பில் அந்த மூல நிலைமையில் இருக்கிறதான ஒரு ஜீவராசியை நீங்கள் புசிக்கும் பொழுது அது எந்த பிரச்சனையும் கொண்டு வருவதில்லை. சரியா? பாருங்க, முன்னாடியெல்லாம் அந்த நெல்லை பயிர் செய்யும் பொழுது சாலிடாக 6 மாதம் தேவை. இப்போல்லாம் 3 மாதத்தில் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க அறுத்துட்றாங்க, அறுவடை செஞ்சிடுறாங்க. பாருங்கள், இது விஞ்ஞானத்தோட பரிசு. அந்த அந்த 3 மாதத்தில் பயிருக்கு பூச்சி மருந்து. நீங்கள் பாருங்கள், அந்த பக்கம் போனாலே நீங்கள் காரில் உங்களுடைய விண்டோஸ் எல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு, விண்ட்ஷீல்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏசி போட்டுட்டு போனாலே அந்த அந்த வயல் பக்கம் கிராஸ் பண்ணாலே அதெல்லாம் தாண்டிட்டு வரணும் அந்த பூச்சி மருந்து வாசனை. அவ்வளோ நெடி, அவ்வளோ பூச்சி மருந்து போடுறாங்க. சகோதர சகோதரியே, இதெல்லாம் சாப்பிடும் பொழுது மனுஷனுக்கு சரீர பிரகாரமான விளைவினங்கள். தீர்க்க சொல்லும் பொழுது திஸ் ஃபைனல் ஜெனரேஷன், I mean this last generation, people of this last generation becomes weaker but wiser. இந்த கடைசி காலத்தில் இருக்கிற தலைமுறை ஜனங்கள், அவங்க பாருங்க, அவர்கள் பலவீனமாக இருக்கிறாங்க. they are weaker but wiser. ரொம்ப வைசா ஷ்ரியூடாக இருக்கிறாங்க, புத்திசாலிகளாக. ஆமென். முன்னாடி இருந்தது பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ பலன் இருந்தது, கரடு முரடா வேலை செஞ்சாங்க, எல்லாமே கையில் தான். அறுவடை செய்கிறதுலேருந்து, நாற்று நடுறதுலேருந்து, பெரிய கான்க்ரீட்டை உடைக்கிறதுக்கெல்லாம் இப்போ அவங்க இப்போல்லாம் ட்ரில்லிங் மிஷினில் எதுவுமே கிடையாது, எல்லாமே கையில். அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தது ஜனங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு அப்படியான பலன் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்படியே போக 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 எல்லாத்துக்கும் மெஷின் வந்துடுச்சு. எல்லாத்துக்குமே மெஷின். அறுவடையிலேருந்து எல்லாத்துக்கும் பால் கறக்கிறதுக்கு, பசுவுடைய மடியிலிருந்து பாலை கறப்பது முதல்ல எல்லாமே மெஷின் தான். ஆகவே அது ஆட்டோமேட்டிக்காக ஜனங்களை பலவீனமாக்குகிறது, பலவீனமான ஒரு சந்ததியாக இது மாற்றுகிறது. அதுதான் தான் இயேசுவானவர் சொன்ன பொல்லாத விபசார சந்ததியா, பிகாஸ் ஆஃப் திஸ் அடல்ட்ரேஷன்.
மாம்ச பிரகாரமான உணவு அவர்களை பலவீனமாக்கும் பொழுது, கலப்பு செய்யப்பட்ட ஒரு உணவு மனுஷனை இந்த அளவுக்கு வீக்காக்கும் பொழுது, கலப்பு செய்யப்பட்ட ஆவிக்குரிய உணவு ஒரு மனுஷனை எவ்வளவு பலவீனம் உள்ளதாய் மாற்றும், எவ்வளவு தேவனத்திலிருந்து அவனை வெகு தூரத்துக்கு எடுத்து செல்லும். ஆமென். ஆகவே நாம் அதை சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டும் பிரதர் சிஸ்டர். we have to think of that. அதனால தேவன் தங்களில் தங்கள் வித்தையுடைய மறுபடியும் தங்களை பிரதி உற்பத்தி செய்கிறதான ஜீவராசிகளை இந்த பூமியில் அவர் சிருஷ்டித்தார். கலப்பு செய்யப்பட்ட எந்த ஒன்றும் தன்னை மறுபடியும் பிரதி உற்பத்தி செய்ய முடியாது. அதெல்லாம் அப்படி செய்ய முடியாது. சீட்லெஸ் கிரேப்ஸ், பிராய்லர் சிக்கன். ஆகவே இப்பொழுது சபையானது கலப்பு செய்யப்பட்ட சபை, இனக்கலப்பு செய்யப்பட்ட சபை, அது ஒரு காலம் தன்னை மறுபடியும் பிரதி உற்பத்தி செய்ய முடியாது. ஒரு காலம் தன்னை அது பிரதி உற்பத்தி செய்ய முடியாது. சகோதரியே, ஆகவே இப்பொழுது நம்முடைய நிலைமை, நம்முடைய ஜீவிய நிலைமை, முன் சொன்னது போல ஆதாம் நம்மை பிரதிநிதித்துவப்படுத்தி காண்பித்தான். பாவிகளாக, அவிசுவாசிகளாக, விழுந்து போன குணமுள்ளவர்களாக, தேவனுடைய வார்த்தையை மீறுபவர்களாக. அவனால் எப்படி இதை செய்ய முடிந்தது? முதலாவது அவன் மீறினான். அவன் செய்த கலப்பு நம்மை விட தள்ளினது. ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். ஒரே மனுஷன் பூமியில் இருந்த எல்லா மனுஷர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி விட்டான். ஒரு மனுஷன், ஒரு ஆதாம், ஒரு ஏவாள் செய்த தவறு. ஆதாம் தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்ட பொழுது, தன்னுடைய தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக தன்னுடைய மனைவியின் பேச்சுக்கு அவள் செவிமெடுத்த பொழுது எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். எல்லாரையும் அவன் பாவிகளாக பிரதிநிதித்துவப்படுத்தினான். ஆனால் நம்முடைய இரண்டாம் ஆதாம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையை விட்டு அவர் இறங்கி வந்தார். One come from glory and become earth. இந்த பூமிக்கு வந்து பாவ மனுஷனுடைய சாயலை அவர் தரித்து கொண்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆமென். தேவனுடைய குமாரனாய், ஆதாமுடைய இனமாய் ஆமென், இரண்டாம் ஆதாமாய் அவர் இந்த பூமிக்கு வந்தார். சகோதரியே, நம்மை மறுபடியும் இந்த கலப்பிலிருந்து விடுவிக்கும்படியாக, இந்த இனக்கலப்பிலிருந்து நம்மை மீட்கும்படியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். சகோதரியே, பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்களிலே இப்படியாக சொல்லுகிறார் பவுல். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, சரியா? ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. இஸ் தட் ரைட்? அநேகர் பாவிகளாக பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டது போல, பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அல்லேலூயா, ஆமென். நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை நீதிமான்களாக பிரதிநிதித்துவப்படுத்தி காண்பிப்பதற்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. ஏனென்றால் உலக தோட்டத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்களை அவர் எழுதினார். அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கென்று நம்மை குற்றம் இல்லாதவர்களாக, தேவனுக்கு முன்பாக நம்மை குற்றம் இல்லாதவர்களாக பிரதிநிதித்துவப்படுத்தி காண்பிப்பதற்காக, அல்லேலூயா, நம்மை பிரதிநிதித்துவப்படுத்தி காண்பிப்பதற்காக, நம்முடைய பிரதிநிதியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்தார். அல்லேலூயா. அவர் வந்த பொழுது பிரதர் சிஸ்டர், ஐ மீன் நம்மை பிரதிநிதித்துவப்படுத்தி காண்பிக்க அவர் வந்த பொழுது Satan tried to cross him up. He did. Every hand Satan was there to cross him up, but he never crossed up.
He took the cross and went up. அவர் இந்த பூமிக்கு வந்தபோது பிசாசு எத்தனையோ முறை அவரை வழிமறிக்க முயற்சித்தான். இஸ் தட் ரைட்? பாருங்க, அவன் ஏவாளை வழிமறித்தான். வழிமறித்தானா? தன் வேலையை தன் வேலையை செய்யும்படி போய் கொண்டிருந்த ஏவாளை அவன் வழிமறித்தான். ஆமென். முதலாவது ஆதாமை அவன் வழிமறித்தான். அதே விதமாக he crossed him up. Satan crossed Jesus. அவர் வழிமறித்தான், நிப்பாட்டினான், அவருடைய பேச்சு கொடுத்தான், அவரை சோதித்தான். நீ இதை செய், நீ அதை செய், உன்னால் கூடுமான இதை செய். இஸ் தட் ரைட்? எத்தனை முறை வழிமறித்தான். ஆமென். இயேசுவானவர் ஆமென் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் நன்றாய் உணர்ந்திருந்தார். ஏனென்றால் அவர் வார்த்தையாக இருந்தார். அல்லேலூயா. ஏவாளை போல் அல்ல, ஏனென்றால் அவர் வார்த்தையாக இருந்தார். ஆமென். தேவன் தாமே ஏவாளுக்கு அறிவுரித்தன தேவன் தாமே. இஸ் தட் ரைட்? அல்லேலூயா. ஏவாளுக்கு ஆதாமுக்கு கட்டளை கொடுத்த, ஆதாமை எச்சரித்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே மாம்சத்தில் வெளிப்பட்டு இருந்தார். ஆமென். பிசாசு வழி மறித்த பொழுது ஆமென் அவர் நிற்கவே இல்லை. அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருந்தார், வந்த வேலையை பார்ப்பதற்காக. ஹல்லேலூயா. Satan couldn't cross him up. No. He was a different type of Adam. He come from glory to represent us. அவர் வித்தியாசமான ஆதாமா இருந்தார். ஆமென். மகிமையிலிருந்து நம்மை பிரதிநிதித்துவப்படுத்தும்படிக்கு அவர் வந்தார். ஆமென். Adam said, if my wife says so, I guess that's all right. She said she had a revelation and this is the way it's supposed to be. I know God says it's this way, but my wife says so. ஆதாம் சொன்னான், தேவன் சொன்ன எனக்கு தெரியும், புசித்தா சாகவே சாவேன் தேவன் சொன்ன எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது, என் மனைவி இப்படி சொல்றாளே, அவளுக்கு ஏதோ புது வெளிப்பாடு வந்திருக்குன்னு சொல்றா. கவனிக்கிறீர்களா? அது அப்படி தானே சொன்னாரு. இஸ் தட் ரைட்? தேவன் சொல்லியும் கூட அவனுடைய மனைவி புது வெளிப்பாடு ஆதாமுக்கு கொடுத்தா, புது உபதேசத்தை ஆதாமுக்கு கொடுத்தா. ஆதாம் சொன்னா, தேவன் சொன்ன சரிதான், என்னால என் மனைவிக்கு ஏதோ புது வெளிப்பாடு இருக்கு, அதை கேட்க தான் போறேன். ஆமென். Brother, sister, that's the way with the local church member today. சபையில் இருக்கத்தான உறுப்பினனும் அந்த வழியில் தான் இருக்கிறான். சில சமயங்களிலே சர்ச் பிலீவர்ஸ் கூட அப்படிதான் இருக்கிறாங்க. brother, sister, oh, I know the Bible says that. வேதத்தை சொல்லுன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் இதை செய்தியில் கேட்டு இருக்கிறேன், பிரசங்கத்தில் கேட்டு இருக்கிறேன், வேத வாசிக்கும் போது நான் கேட்டு இருக்கிறேன், எனக்கு நல்லாவே தெரியும். But my church says so and so. ஆனா என் சபை இப்படி சொல்லுதே. Is that right? ஸ்ரீ, என் சபை இப்படி சொல்லுதே. சிஸ்டர், ஆண்டவர் சொல்றது எத்துக்கு போறியா, ஸ்ரீ சொல்றது எத்துக்கு போறியா? ஐ மீன் த சர்ச். கவனிக்கிறீர்களா? ஆல்ரெடி ஸ்திரீ சொன்னதை கேட்டு தான் ஆதம் விழுந்து போனான். ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டு வந்தான். கடைசி நாட்களில் நாம் எப்படியா ஜீவிக்க போறோம் பிரதர் சிஸ்டர்? சபை சொல்றது எடுத்துக்கு போறியா, ஆண்டவர் சொல்றது எடுத்துக்கு போறியா, ஸ்திரீ சொல்றது எடுத்துக்கு போறியா? பரவாயில்லைங்க, இதெல்லாம் கரெக்டு தாங்க, ஆனா எங்க சபை சொல்லுதுப்பா, என்னப்பா பண்றது? யோசித்து பார் பிரதர் சிஸ்டர். சபை முக்கியமா, ஆண்டவர் முக்கியமா? உனக்கு சபை ஆண்டவர் ஒன்னா? உன் சபை தான் உன்னுடைய ஆண்டவரா? எங்கேயுமே வேதத்தில் அப்படி இல்லை, எழுதவே படலை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, வார்த்தை தான் தேவனா இருந்தது. தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொள்ள போகிறாயா, சபை எடுத்துக்கொள்ள போகிறாயா, ஸ்ரீ சொல்றதை கேட்க போறியா? என்னோட இருக்கிறீர்களா? நல்ல கவனிங்க பிரதர் சிஸ்டர். ஆமென். லோக்கல் சபை விசுவாசி அப்படிதான் சொல்றாங்க. என் சபை எப்படி சொல்லுதே, ஹோ யூ போர் மிசரபிள் ஹைப்போக்ரைட், பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையில் இருக்கிற மாய்மாலக்காரனே, எவ்வளவு நாள் நீ மாய்மாலம் பண்ணுங்க போற? சபை 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 சபைன்னு சொல்லிட்டு, ஸ்தாபனம் சொல்லிட்டு. ஆமென். நீ சபைக்கு விசுவாசியா, ஆண்டவருக்கு விசுவாசியா? Don't you see God said let my word be true and every man's word a lie. தேவன் சொன்னது உனக்கு தெரியாதா? எந்த மனுஷனும் பொய்யன், கர்த்தர் ஒருவரே சத்தியபரர் என்று ஆண்டவர் சொன்னது உனக்கு தெரியாதா? Is that right brother sister? தேவன் சொன்னாரா? எந்த மனுஷனும் பொய், கர்த்தர் ஒருவரே சத்தியபரர். தேவனுடைய வார்த்தை ஒன்றே சத்தியமானது. நமக்கு தெரியும், ஆனா சத்தியத்தை கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு நிறைய பின்னாடி பேக்ரவுண்ட் ஆலோசனை நிறைய இருக்கும், சர்ச் ஆலோசனை நிறைய இருக்கும். உனக்கு தெரியும்,
Don't you know that? சத்தியத்தை எடுத்துக்கோங்க பிரதர் சிஸ்டர். தேவனுடைய வார்த்தையை நீங்க நேசிங்க, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. Take God at His word. It's God's word. I don't care what my wife said, what my church said. It's what God said. தேவன் என்ன சொன்னார் தான் காரியம். என் மனைவி என்ன சொன்னாங்க காரியம் கிடையாது. சபை என்ன சொல்லிச்சு அது காரியம் கிடையாது. தேவனை அவருடைய வார்த்தையில் நான் எடுக்க வேண்டும். தேவன் வார்த்தையா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஏவாளை ஊக்குவித்த, பாவம் செய்யும்படிக்கு ஊக்குவித்த அதே அந்த ஊக்குவிப்பாளன், இன்ஸ்பிரேட்டர், அந்த ஊக்குவிப்பாளர் இயேசுவானவர்கிட்ட வராரு. மிஸ்டர் ஊக்குவிப்பாளன், மிஸ்டர் இன்ஸ்பிரேட்டர். அவருக்கு தான் வேலையே. போயிட்டு எல்லாரும் என்ன பண்ணிருப்பார் அவரு? என்னங்க இன்ஸ்பயர் பண்ணிருப்பாரு. நீங்க இப்படி செய்யுங்களேன், நீங்க அப்படி செய்யுங்களேன். எப்போ? ஆதம் இல்லாத போது. ஆதம் இருக்கிற நேரத்தில் அவர் பேசவே மாட்டார், வாயை மூணு சும்மா இருப்பார். கவனிக்கிறீர்களா? ஆதம் இல்லாத நேரத்தில் அவருக்கு தைரியமே வரும். நான் அந்த பிசாசு சொல்றேன், இன்ஸ்பிரேட்டர். என்னங்க ஏவல் கூட பேசினார் அவரு ஆதம் இல்லாத நேரத்தில். ஒரு பிலிவர் வீட்டுக்கு வந்தாங்க. பிலிவர் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சர்ச் பிலீவர் அவங்க இப்போ இல்லை, போயிட்டாங்க. சபைக்கு வந்து இருக்கும் பொழுது அங்கே இருந்த லோக்கல் சர்ச் என்ன பண்ணா, கொஞ்சம் தூரத்துலேருந்து வர அங்கே இருந்த லோக்கல் சர்ச் பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, வீட்டில் சுவிசேஷம் சொல்றதுக்காக போயிட்டார் பிள்ளர். போயிட்டு அவங்க நிறைய கேள்வி கேட்டு என்ன சாயங்காலம் வெளிச்சம், என்னது பிரணாம், என்ன இது செய்தி அப்படி இப்படின்னு கேட்டுக்கிறார் பிள்ளருக்கு. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. பிலீவர் பிரதர், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நிறைய கேள்வி கேட்குறாரு, சிலதுலாம் நாங்கள் பதில் சொல்லிட்டோம், சிலது நீங்கள் வந்து சொல்கிறீங்களா அப்படின்னாங்க. நான் முதல்ல சொன்னேன், அவர்கிட்ட ஃபோன் கொடுங்கன்னே. நீங்கள் யாருன்னு கேட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு பாஸ்டரை அப்படின்னாரு. சரி, அங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். சுவிசேஷம் சொல்ல வந்தேன் அப்படின்னாரு. நாங்கள் தான் அங்கே பண்ணிட்டுருக்கோமே சுவிசேஷம், கேள்வி கேட்குறீங்களாமே, நீங்கள் வந்து என்ன கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம். உங்களுக்கு டாக்டரின் பற்றி எதுனா பிரச்சனை என்கிட்ட பதில் கேளுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம பிரதர்ஸ் போனாங்க. போன பிறகு அப்போ தான் என் கூட இருக்கிறீங்களா, அந்த இன்ஸ்பெக்டர் அப்போ பேசவே முடியாது அவங்களால. சொல்ல புரியுது நினைக்கிறேன். ஆகவே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். போயிட்டு பிரதர்ஸ் வந்து இதே தான் எங்கள் சத்தியம், நான் போவே இல்லை, நம்ம பிரதர்ஸ் தான் போனாங்க. 4 பேர் போயிட்டு இதே எங்கள் டாக்டரின், இதுதான் எங்கள் நாங்கள் பிலீவ் பண்ணுறோம், இதில் உங்களுக்கு என்ன எதிர்கருத்துன்னா, நான் எல்லாத்தையும் நம்புகிறேன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருந்து வரவே இல்லை. அவர் போனது தான் தாமதம். எவ்வளோ இருக்கிறீங்களா பாருங்க. அப்போது குறுக்கு வழியில் போகக்கூடாது பிரதர் சிஸ்டர். ஒருத்தவங்க போனாங்க, இன்னொரு வீட்டுக்கு நான் போனேன், ஒரு பிலீவர் வீட்டுக்கு நான் போனேன். போயிட்டு யாரோ ப்ரேயர் பண்ண கூப்பிடல, நான் போகவே மாட்டேன். அவங்க ப்ரேயர் பண்ண கூப்பிட்டாங்க தான் நான் போனேன். அப்போ சொன்னார், எங்கள் பாஸ் இல்லாத நேரத்தில் நீங்கள் வந்துக்கிறீங்களே கரெக்டா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ஒன்றும் நானா சுயமாக வரல, என் கூட இருக்கிறீர்களா, நான் பக்கத்தில் என் பிலீவர் வீட்டுக்கு வந்த ப்ரேயர் பண்ணதுக்கு. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க, ப்ரேயர் பண்ண என்ன கூப்பிட்டாங்க. நான் சொல்லிட்டு புரிகிறதா, அதனால் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரதர் சிஸ்டர். எதையுமே விளையாட்டாக பண்ண முடியாது. இந்த பாருங்க, இந்த இன்ஸ்பிரேட்டர் ஆதம் இப்படி தான் பண்ணுவான். நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், போயிட்டு எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லாத வேலை. என்னோட இருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தையில ஒரு மனுஷனை ஊக்குவித்து அவனை நிலைநிறுத்துவதற்காக சபை இருக்கிறது. தேவன் 5 வகையான ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். அவனை விசாரிப்பதற்கு, ஒரு சபையில் இருக்கிற குடும்பத்தை விசாரிப்பதற்கு, விசாரித்து நடத்துவதற்கு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு. சபையில் தேவன் மூப்பர்களை கொடுத்த டீக்கன்ஸை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு மேலே பாஸ் இருக்கிறாங்க. எங்கூட இருக்கிறீங்களா சிஸ்டர்? அதனால் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு தேவையில்லாத வேலை இது. ஒரு பிலீவர் போயிட்டு இன்னொரு பிலீவர் வீட்டில் உட்காந்து அவங்கள பற்றி விசாரிக்கிறது. யூ டோன்ட் டூ தட். நீங்கள் அப்போ என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்களா பாஸ்டரும் வந்து டீக்கன்ஸும் வந்து போதுமான அளவுக்கு திராணி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எங்களுக்கு அப்படி கேட்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம சபையில் இல்லை, இதை கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன், பொதுவான ஜனங்களுக்காக நான் சொல்கிறேன். நம்மளே அவ்வளோ செய்ய முடியாது. நான் சொல்ல புரியுதா சிஸ்டர்? ஏன்னா நீங்கள் போய் நல்லதே செய்தாலும் அது தீமையில் தான் போய் முடியும். ஏன்னா உண்மையிலே ஒரு பிலீவர் எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க, ஏன் நம்ம இது செய்யக்கூடாது, ஏன் அதெல்லாம் செய்யக்கூடாது. வெல் சிஸ்டர், ஆவியை நீங்கள் பகுத்தறிய வேண்டும். ஆடை பற்றி உண்மையிலே யாருக்கு தான் தெரியும்?
மேய்ப்பனுக்கு தான் தெரியும் இல்லையா? அந்த ஆடு எந்த நிலைமையில் இருக்குது, அது ஒழுங்காக வருதா, ஒழுங்காக சாப்பிடுதா? அந்த இன்ஸ்பிரேட்டர் வேலை நம்ம பார்க்கக்கூடாது. இஸ் தட் ரைட்? we are not inspirators, we are believers. Hallelujah, amen. நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே பரிசுத்தாவியே என்னை இன்ஸ்பயர் பண்ணுங்க, எனக்கு ஏவுதல் தாங்க, என்ன ஊக்குவீங்க. அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணோம். நம்ம முதல்ல இன்ஸ்பயர் ஆகணும். நம்மளே முதல்ல இன்ஸ்பயர் ஆகல. நம் தனிப்பட்ட தனிநபர்களாகிய நாமே தேவனுடைய வார்த்தையினால் இழுக்கப்படல. ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லை உனக்கு, ஆண்டவருக்காக நிலை நிற்க முடியல, முற்றிலுமாய் வேறு பிரிக்கப்படல. நீ என்ன போய் இன்னொருத்தர் இன்ஸ்பயர் பண்ணி என்ன பண்ண போற? உன்னை மாத்தா அவங்களே பண்ணி நான் சொல்லுங்க, புரியுதா பிரதர் சிஸ்டர்? என் கூட இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. சில சமயம் பிலீவர்ஸ் கூட தெரியாது, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதை யோசிக்க மாட்டாங்க. ஐயோ வாங்க 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 வாங்க, யூ டோன்ட் டூ தட். நான் தான் சொல்வேன், பிலீவர்ஸ்க்குலாம் சொல்வேன் சில சமயத்தில், யாருன்னா பிலீவ்ஸ் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா முதல்ல ஒரு கேள்வி கேளுங்க, நீங்கள் வந்தது பாஸ்ட்டுக்கு தெரியுமான்னு கேளுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். கவனிக்கிறீர்களா? ஏன்னா நிறைய பேர் பாஸ்ட்டு சொல்லாமே தான் போவாங்க. பாஸ்ட்டு சொல்லாமல் வரவங்க சரியான நோக்கத்தில் வர முடியாது. என் கூட இருக்கிற சிஸ்டர் எய்மே. ஆகவே எல்லாமே ஒரு ஒழுங்கு இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஒரு ஒழுங்கும் கிரமமாக செய்ய வேண்டும். நம்ம நினச்சதெல்லாம் கண்டபடியாக செய்ய முடியாது. பாருங்க, ஆதம் இல்லாத நேரத்தில் இந்த ஊக்குவிப்பாளன், தூண்டுபவன், தூண்டி விடுபவன் அங்கே வந்தான். ஏவாள் கிட்ட வந்து பேசி, என்னம்மா சமாச்சாரம்? அதே ஊக்குவிப்பாளன் தான் யார்கிட்ட வந்தது? இயேசுவனர்கிட்ட வந்தான். என்னப்பா சமாச்சாரம், என்னத்துக்கு நீங்கள் பூமிக்கு வந்துக்கிறீங்க? என்ன நீங்கள் தேவ ஆட்டுக்குட்டியாமே, நீங்கள் என்ன வந்து ஆட்டுக்குட்டி, நீங்கள் தேவனுடைய குமாரனா, பாருங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணினே இருந்தான். அவன் யாருன்றது இயேசுவனருக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு குறித்ததை ஏதேனிலே ஆதாமுக்கு எவ்வளோ அவர் எச்சரித்தவராச்சே. இஸ் தட் ரைட்? முன்கூட்டி அவன் யாருன்னு அவருக்கு தெரியாதா? ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார் அவர். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர். When the inspirator of Eve came to Jesus, he couldn't cross him up. He was God made flesh. He was my savior and my God. அவர் என்னுடைய தேவனும் என்னுடைய இரட்சகருமானவர். என்னுடைய தேவனும் என்னுடைய இரட்சகருமானவரை பிசாசால வழி மறிக்கவே முடியல. என் கூட இருக்கிறீர்களா? எத்தனையோ தடையை போட்டான். தடை தாண்டுதல் ஒரு இது இருக்குது, ஒரு அத்லட்டிக்கில் தடை தாண்டுதல் ஒரு போட்டி இருக்குது. நிறைய தடையில் வச்சிருப்பாங்க, தாண்டி ஓடிட்டே இருக்கணும். இயேசுவின் ஏறக்குறைய அப்படி தான் செய்தார். எத்தனையோ தடைகளை போட்டார். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இதை செய்யும், தாண்டி ஓடினார். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இதை செய்யும், தாண்டி ஓடினார். இஸ் தட் ரைட்? ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அவர் ஆதம் கிடையாது, அவர் ஏவல் கிடையாது, அவர் மாம்ச மனுஷன் கிடையாது, அவர் மோசே கிடையாது, அவர் சாமுவேல் கிடையாது, அவர் ஆபிரகாம் கிடையாது. ஆபிரகாம் பொய் சொன்னார், ஆதாம் விழுந்து போனார், மோசே கோபப்பட்டார், தாவீது தவறு செய்தான். இஸ் தட் ரைட்? ஒரு மனுஷன் கிடையாது. he is more than a prophet. ஒரு தீர்க்கதரிசிக்கு மேலானவர், தேவனுக்கு கொஞ்சம் கூட குறையாதவர், கொஞ்சம் கூட குறையாதவர். அவர் தேவன். ஹல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், பிசாசால் நெருங்கவே முடியல. எவ்வளோ ஸ்லாக்கியங்களை கொடுத்தான், எவ்வளோ பிரிவிலேஜ் கொடுத்தான், எல்லாத்தையும் தூக்கி தள்ளிட்டார். இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஏனென்றால் அவர் தேவனாக இருந்தார். பாருங்க, அவரை பிசாசு எதை கொடுத்து அவரை கலப்பே பண்ண முடியல. இஸ் தட் ரைட்? இயேசுவானவர் வந்த நோக்கத்தை பிசாசால கலைக்கவே முடியல. அந்த நோக்கத்தோடு எதையும் அவனால் கலக்கவே முடியல. பாருங்க, நான் இதை தரேன், நீ தானே விழுந்து பணிந்தால் இந்த ராஜ்யத்தை உமக்கு தருவேன்னு சொன்னார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆண்டவர், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பணிந்த ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கொண்டு இந்த பிசாசை ஜெயித்தார். பாருங்க, பிசாசு என்ன செய்ய வந்ததை கவனிங்க. கலப்பை உண்டு பண்ண வந்தான். தேவனுடைய நோக்கத்தோட ஒரு கலப்பை உண்டு பண்ண வந்தார். அவர் எதற்காக பூமிக்கு வந்தார்? தடுத்து நிறுத்துவதற்காக. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் மீறி சிலுவை தழுவினார். ஆமென். கல்வாரியிலே அவர் உனக்காகவும் எனக்காகவும் உலகத்துக்காகவும் அவர் மரித்தார், தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். எதற்காக? that he might restore back again to God sons and daughters. தேவனுக்கு மறுபடியும் குமாரத்தையும் குமாரர்களையும் திருப்பி தருவதற்காக கல்வாரியில் அவர் மரித்தார். ஹல்லேலூயா. திருப்பி தருவதற்காக, திரும்ப மீட்பதற்காக குமாரனையும் குமாரத்தையும், like in the garden of Eden before they got crossed up in theology. பாருங்க, வேத சாஸ்திரத்தினாலே
பிசாசுடைய கள்ள உபதேசத்தினாலே அவர்கள் கலப்பாவதற்கு முன்பாக ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தார்களோ அதே நிலைமையிலே நம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படிக்காக கல்வாரில் நமக்காக ஜீவனை ஒப்பு கொடுத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர். ஹல்லேலூயா. to breed back again, மறுபடியும் இனவிருத்தி செய்யும்படியாக. Jesus died that he might breed back, மறுபடியும் இனவிருத்தி செய்யும்படியாக. எந்த இனத்தை? ஆதாமுடைய இனத்தை. Is that right? அந்த விசுவாச இனத்தை. ஹல்லேலூயா. தேவன் என்ன சொன்னாரோ அதை மாத்திரமே செய்யக்கூடியதான அந்த இனத்தை இனவிருத்தி செய்யும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாருங்க, அதை செய்யக்கூடியது எது? only the blood can do that. ரத்தம் மாத்திரமே அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. கலப்படம் செய்யாத ரத்தம் மாத்திரமே அதை செய்ய முடியும். ஆதாம் அதை செய்ய முடியல. காரணம் என்ன? தன்னுடைய ரத்தத்தை அவன் கலப்பினமாக்கி விட்டான். Is that right? எல்லாமே அதுக்கு குழம்பி போனார்கள். ஆதாம் தன்னுடைய இனத்தை இழந்து போனான், தன்னுடைய விசுவாசத்தை இழந்து போனான், தன்னுடைய சந்ததியை இழந்து போனான், தன்னுடைய குமாரன் குமார்த்தி அவன் இழந்து போனான். Is that right? ஹல்லேலூயா. பாருங்க, மறுபடியும் அந்த குமாரனை கொண்டு வர வேண்டும் என்றால் அதை செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று மாத்திரம் தான். கல்வியால் அதை செய்ய முடியாது. பிரசங்கத்தால், பிரதர் சிஸ்டர், வேத சாஸ்திரத்தால் செய்ய முடியாது. வேதத்தையே நீ படிச்சு கரைச்சு குச்ச கூட அதை செய்ய முடியாது பிரதர் சிஸ்டர். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒரு இழுக்காவிட்டால் ஒரு இடத்தில் வரான். ஆமென். பாருங்க, வேதத்தை வாசித்து நீங்க நினைக்கிறீங்களா கிறிஸ்டியன்ஸ் மட்டும் தான் பைபிள் வாசிக்கிறாங்க நினைக்கிறீங்களா? ஏத்திஸ்ட், நாத்திகவாதிகள் பைபிளை வாசிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? வாசித்து அவங்க சொல்றாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க, இன்னும் கன்ஃபஸ் பண்றாங்க. இயேசுவனுடைய கொள்கைகள் ரொம்ப அருமையான கொள்கைகள், மனுஷன வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான. அவங்க கூட தான் சொல்ற பிரதர் சிஸ்டர், என் கூட இருக்கிறீர்களா? பட் த லைஃப், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் தாமே மறுபடியும் உனக்குள்ளாக வர வேண்டும். நிறைய பேர் நினைப்பாங்க ஜோம் பண்ணதுனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகுது, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் என்ன பண்ணுது அவங்கள பலவீனத்திலிருந்து. அப்படி நினைச்ச பிரதர் சிஸ்டர், உன்னுடைய அறிவு கூர்மையினால் நீ செயல்படுற. ஆமென். not because of the positive energy. Is that right? இருக்கலாம். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியாவை கூட நீ என்ன பண்ணலாம்? சுகம் பெற்று வீடு திரும்பலாம். ஆனா நீ அதுக்காக கிறிஸ்தவன் ஆயிட முடியாது. என்னோட இருக்கிறீர்களா? கிறிஸ்டியனுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் சொல்றது புரியுதா சிஸ்டர்? நல்லது தானே வந்து ஜோம் பண்ணிட்டுமே, ஜோம் பண்ண என்ன நடக்கும்? ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். தேவன் உனக்கு சுகம் கொடுத்தார், தேவன் உனக்கு சுகம் கொடுத்தார் சொல்றதுனால நீ சுகமானாய் பிலீவ் பண்ணு சொல்றதுனால உள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகிடும். நான் பிலீவ் பண்ணி நான் வந்து சுகமாயிடுவேன், ஐ வில் பி ஹீல்டு. சரிதான். அப்போ நீ கிறிஸ்டியன் ஆயிட முடியுமா? ஆயிட முடியாது. ஹல்லேலூயா. the personal pronoun of himself, personal pronoun, தனிநபராகிய அவர் தாமே உனக்குள்ளாக வாசம் செய்ய வேண்டும். Is that right? That makes you a Christian. அதுதான் உன்னை கிறிஸ்தவனாக்கும். நாங்க Is that right brother sister? பாசிட்டிவ் எனர்ஜி கிடையாது brother sister. நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி வச்சு இங்க வாழல. கவனிக்கிறீர்களா? பாசிட்டிவ் எனர்ஜி வச்சு நம்ம கிறிஸ்தவனாக இல்ல, பாசிட்டிவ் எனர்ஜி வச்சு நம்ம ஜீவிக்கல. ஆமென். பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தா கிறிஸ்டியன் ஆயிட முடியாது brother sister. ஆமே. நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணம் இருக்கணும்ப்பா, நல்ல எண்ணம் இருக்கணும் தான். நல்ல எண்ணம் உலகத்தில் எல்லாருக்கும் தான் இருக்குது. அப்போ எல்லாரும் கிறிஸ்டியன்ஸா? எல்லாரும் தேவனுடைய குமாரனா? வேதம் தெல்ல தெளிவாக அவர் அப்பா பிதா என்று கூப்பிடப்படத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை. இஸ் தட் ரைட்? ஏதோ ஒரு ஆவியில சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே உனக்குள்ளாக வாசமா இருத்தல், நீ தேவனுடைய பாகமா இருத்தல், அதுதான் உனக்கு கிறிஸ்தவனாக்க சார். நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் செல்லுபடியாகாது. Amen. Only the blood can do that. Only through the life of the blood of Jesus Christ can breed back again a person that won't vary one word from what God said. தேவன் சொன்ன வார்த்தையிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை கூட தவறாம அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு மனுஷனை உண்டாக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ரத்தத்தினால் மாத்திரமே அதை செய்ய முடியும். வேற ஏதாலும் செய்யவே முடியாது சிஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, சபையை அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டால் ஒழிய நீ கிறிஸ்தவனாகவே முடியாது. Is that right? Yes sister. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. To breed back again, இனவிருத்தி செய்யும்படியாக விசுவாச இனத்தை, தேவனுடைய சாயலை இனவிருத்தி செய்யும்படியாக சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்குள்ளாக வந்தார். Eve showed her weakness, the church. இந்த ஏவாள் சபை தன்னுடைய பலவீனத்தை காண்பித்தாள். She said, well, maybe you are right. Maybe God wouldn't hold me responsible because I just don't. What difference does it makes as long as I am baptized? பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் மட்டும் ஞானஸ்நானத்தை என்ன பாவ போகுது?
என்ன ஆகிடப்போது, எல்லாம் ஆண்டவர் தானப்பா, எல்லாம் சபை தானப்பா, எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் தானப்பா. நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி? எதுவுமே கூட இருக்கிறீங்களா சிஸ்டர்? என்னப்பா நானும் நான் எடுத்துட்டு தான்ப்பா, இப்போ என்னப்பா ஆகிடப்போது, எல்லாம் ஒரே கடவுள் தானப்பா வணங்குறோம், எல்லாம் ஒரே கடவுளை வணங்குறோம். நிறைய பேருக்கு தேவன் சொல்கிறது கூட என்ன பண்ண முடியாது. என்ன எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் வேதம் வாசத்தில் கடவுள்ன்ற பேரே எனக்கு வாசித்தது கிடையாது. தேவன், ஆண்டவர், இரட்சகர் இயேசு கிறிஸ்து போதுமான அளவுக்கு பாருங்க. அந்த கிறிஸ்டியன் ஸ்பிரிட், கடவுள் எல்லாம் ஒரே கடவுள் தானப்பா. வெளியே இருக்கவங்க நம்ம ஆளுங்களே பேசுறாங்க, ஒரே கடவுள் தானே. நம்ம என்ன பண்றோம் பிரதர் சிஸ்டர்? எப்படியான ஜீவியம் பாருங்க, பரிசுத்தாவியின் நிறைவு பாருங்க. அந்த மனுஷன் எப்படி இருக்கான்னு பாருங்க. அப்போ தாவீது சொன்னா, நீர் என் தேவனும் என் இரட்சகரும். இஸ் தட் ரைட்? சத்துருக்கு முன்பாக என் தலையை உயர்த்துகிறோமா இருக்குது என்று தாவீது சொன்னா. பாருங்க, அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய இரட்சகர். சும்மா அவருடைய பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு போயிட முடியாது கடவுள்னு சொல்லிட்டு. இஸ் தட் ரைட்? சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையில நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய கிருபையில நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. தேவனுடைய கிருபையில நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. கடவுளுடைய கிருபை எல்லாத்தையும் ஒன்னாக்காதீங்க. இஸ் தட் ரைட்? அப்போல்லாம் நம்ம ஒன்னாக்கிட முடியாது, அது நம்ம வேலை கிடையாது. we can't do that. anyway, God bless you brothers and sisters. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்லா நீங்கள் அவர் சொல்ல என்ன டிஃப்ரென்ஸ் ஆகிட போகுது, என்ன வித்தியாசம் ஆகிட போகுது. நீங்கள் இயேசு நாமத்தில் எடுக்கிறீங்க, நாங்கள் பிதாவாக ஞான சைடு எடுக்கிறோம்ல, அவ்வளோதான். அப்படி ஆகிட முடியுமா? இல்லை. அப்படி செய்யும் பொழுது that shows you need another breeding. உண்மையாகவே அது நீ செய்யும் பொழுது வேற ஏதோ ஒரு காரியத்தை எடுத்துன்னு வருவேன். கலப்பு செய்யும் பொழுது வல்லமை இல்லாத ஒரு காரியம், விசுவாசம் இல்லாத காரியம், எதை எப்படி வேணாலும் செய்யலாம் பாருங்க. அப்படியான ஞானசானம் அப்படிதான் வரும். அப்படியான விசுவாசத்தை, அப்படியான ஜீவிய நெறியை தான் பிறப்பிக்கும். எனவே தேவன் மாறாதவர். எதுவுமே என்னோட இருக்கிறீர்கள் சிஸ்டர். ஹல்லேலூயா. Christ came that he might breed back by the Holy Spirit. பரிசுத்த ஆவியை கொண்டு மறுபடியும் நம்ம பிரதியுற்பத்தி செய்யும்படியாக, இனவர்த்தி செய்யும்படியாக இயேசுவானவர் பரிசுத்த ஆவியாய் அவர் நமக்குள்ளாக வந்தார் பிரதர் சிஸ்டர். ஏமேன். இப்பொழுது உன்னதங்களிலே நம்ம அவரோடு கூட ஒன்றாய் உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமீன். அவரோடு கூட மரித்து, அவரோடு கூட உயர்த்து உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம் பிரதர் சிஸ்டர். the Holy Spirit breathing upon us. ஆமென். அவர் நம்ம மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி நம்ம மீது அசைவாடி breeding back, மறுபடியும் ஆமீன். ஏதேனிலே அவர் ஜலத்தின் மீது அசைவாடி எல்லா ஜீவராசிகளையும் அவர் பிறப்பித்துக் கொண்டு வந்தது போல இப்பொழுது அவர் சபை மீது அசைவாடி அவருடைய சொந்த குமாரன் குமார்த்தியை அவர் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆமீன். நம்ம மீது அசைவாடும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? நம்ம he is breathing upon us. நம்முடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை அவர் ஊதுகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியின் நிறைவை நமக்கு தரும் பொழுது, அவர் இப்படியாய் செய்யும் பொழுது, he is taking away the rubbish theology, he is taking away the rubbish of the world, man-made doctrines having form of godliness, denying the power thereof, breed it back into an unadulterated faith in God. ஆமென். எல்லா விதமான வேத சாஸ்திரத்தை நம்ம விட்டு அவர் எடுத்து போடுகிறார். நம்ம மீது அவர் அசைவாடும் பொழுது எல்லா விதமான உலக காரியத்தை அவர் நம்ம விட்டு எடுத்து போடுகிறார். எல்லா விதமான அவிசுவாசம் நம்ம விட்டு எடுத்து போடுகிறார். இந்த பகுதியை கொஞ்சம் விசுவாசிப்பேன், இந்த பகுதியை கொஞ்சம் விசுவாசிப்பேன், ஏதோ ஒரு வார்த்தையை பிடிச்சிப்பேன், இல்லை பாசிட்டிவ் எனர்ஜி விசுவாசிப்பேன், நல்ல எண்ணங்களை விசுவாசிப்பேன், புண்ணிய கிரியைகளை செய்வதை விசுவாசிப்பேன். அவர் நம்ம மீது அசைவாடும் பொழுது இது எல்லாவற்றையும் அவர் நம்ம விட்டு எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, பரிசுத்த ஆவியின் வேஷத்தை தரித்து தேவ பலனை மறுதலிக்கிற அந்த காரியத்தை அவர் நம்ம விட்டு எடுத்து போட்டு கலப்படம் செய்யப்படாத, ஹல்லேலூயா, கலப்பே இல்லாத கிறிஸ்தவனாக, தேவனுடைய குமாரன் குமார்த்தியாக அந்த மூல விசுவாசத்தை அவர் நம்மத்தில் கொண்டு வருகிறார் பிரதர் சிஸ்டர். ஹல்லேலூயா. பரிசுத்தவன் அதற்காக தான் நம்ம மீது அசைவாடுகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? எதுவுமே என்னோடு இருக்கிறீர்கள்? ஆமென். தேவனுக்கு தெரியும் நான் யாருன்னு. தேவனுக்கு தெரியும். Oh, I know God said it, but surely God understands that I am Presbyterian. தேவன் சொல்லியிருக்காரு தெரியும். ஆனால் தேவனுக்கு தெரியாதா? நான் பிரெஸ்பிட்டேரியன் விசுவாசின்னு தேவனுக்கு தெரியாதா? நான் பேப்டிஸ்ட் விசுவாசின்னு தேவனுக்கு தெரியாதா? தேவனுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். என் கூட இருக்கிறீர்களா? எத்தனை கூட இருக்கீங்களா சிஸ்டர்? நிச்சயமாகவே தேவனுக்கு எல்லாமே தெரியும் தான். பன்னிரவரோடும் கூட பந்தி இருக்கையில் கேட்டின் மகன் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சுதா? கண்டிப்பாக அவருக்கு தெரியும் தான். இஸ் தட் ரைட்? யூதாஸ் யாரும் அவருக்கு தெரிஞ்சுது.
நீ சொல்கிற பிரிஸ்பிட்டேரியன் சொல்றியா, கண்டிப்பாக நீ பிரிஸ்பிட்டேரியன் அவருக்கு தெரியதா தெரியும். ஏய்மேன். பேப்டிஸ்ட்னா அவருக்கு தெரியதான் தெரியும். நீ ஒரு ஸ்தாபன விசுவாசின்றது அவருக்கு தெரியதான் தெரியும். ஆனால் அவர் எதை அங்கீகரிப்பார்? எதிலே அவர் ரத்தத்தை காண்கிறாரோ. ஏய்மேன். Sister, God understands one thing, that's the blood. That's all he understands. He knows the blood. He knows no color lines. He knows no race lines. Whether the man's black, blue, white, brown or whatever color he is, God knows nothing about that. He knows only one thing, that's the blood. Amen. அவருடைய பரிசுத்த ஆவி உனக்குள்ளாக இருக்கிறதா? அவருடைய ரத்தம் உனக்குள்ளாக இருக்கிறதா? Amen. அவருடைய ஜீவன் உனக்குள்ளாக இருக்கிறதா? தேவன் ஜீவனை வைத்து தான் அவர் அடையாளம் கண்டுபிடிப்பார். தேவன் ஜீவனை கொண்டு தான் இன்னும் கண்டுகொள்வார். ஏய்மேன். தெரியும் தான், தேவன் எல்லாருக்குமே எல்லாமே தேவனுக்கு தெரியும் தான். ஆனால் எப்பொழுது அவரை தன்னை உன்னோடு அவர் அடையாளம் கண்டுகொள்வார், நீ எப்பொழுது அவரோடு கூட அடையாளம் கண்டுகொள்ளப்படுவாய், இனம் கண்டுகொள்ளப்படுவாய், அவருடைய ரத்தம் உனக்குள்ளாக இருக்கும் பொழுது, அவருடைய ஜீவன் உனக்குள்ளாக இருக்கும் பொழுது, அவருடைய கிரியை உனக்குள்ளாக இருக்கும் பொழுது, அவருடைய ஆவின் கனி உனக்குள்ளாக இருக்கும் பொழுது, அப்பொழுது இனம் கண்டுகொள்ளப்பட முடியும். பிரதர் சிஸ்டர், அது மட்டும் தேவனுக்கு தெரியும் தான். நீ யாருன்னு தேவனுக்கு தெரியும் தான். தெரியாதுல சொல்ல. நீ எந்த நிலைமையில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாத்த பற்றி தேவனுக்கு நல்லாவே தெரியும். இஸ் தட் ரைட்? சமரிய ஸ்திரீ யாருன்னு தெரியும். ஏய்மேன். அங்கே அந்த வேத பார்க்கிற பரிசேயர் சதுசேயர் யாருன்னு அவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். ஏய்மேன். பாருங்க, அவர் எதை வைத்து அடையாளம் கண்டுபிடித்தார்? ஜீவனை வைத்து. உலக தோற்று முன்பாக அவர் முன்குறித்திருந்தார். Hallelujah, brother sister. Look at the beginning. Now it showed that's the reason. That's the sons of Cain. Look at Cain's people. What was Cain's people? Follow them through the lineage coming down through Cain's people. What were they? காயினுடைய சந்ததி நீங்கள் அப்படியே பாருங்க, துவக்கத்துல இருந்தே பாருங்க. ஏய்மேன். அந்த கலப்பு செய்யப்பட்ட அந்த சந்ததியை பாருங்க. அந்த சந்ததியில் வந்தவங்கள பாருங்க. யார் அந்த சந்ததியில் வந்தவங்க? அந்த சந்ததியில் வந்தவங்க எப்படிப்பட்டவர்கள்? கலப்பு செய்யப்பட்ட சந்ததியில். ஏய்மேன். சர்பத்தின் வித்தில் வந்தவங்க. சொல்லமா? நமக்கு போதுமான அளவுக்கு தைரியம் இருக்குதா? எத்தனை பேர் இருக்கிற சிஸ்டர்? They were shrewd, scientists, doctors, high people, religious. They invented how to temper different metals, how to build a fine buildings. They were scientists. அந்த சந்ததியில் வந்தவங்க எல்லாரையும் பாருங்க. They were doctors, மருத்துவர்கள், விஞ்ஞானிகள். They were shrewd, புத்திசாலிகள். ஒரு வீட்டை எப்படி கட்டணும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. கவனிக்கிறீர்களா? அந்த சந்ததியில் காண முடிகிறதா பிரதர் சிஸ்டர்? ஹை பீப்புள், ஹை மைண்டட் பீப்புள். அந்த சந்ததியில், அந்த கலப்பு செய்யப்பட்ட சந்ததியில் வந்தவங்க. நிச்சயமாக கலப்பு செய்யப்படும் பொழுது அது பிரதானமான காரியங்கள் எல்லாம் கொண்டு வரும். அது பாருங்க, பாத்திரங்களை, பித்தளைகளை கொண்டு எப்படியாய் அவர்கள் பாத்திரங்களை வணைய முடியும், இதெல்லாவற்றையும் அந்த காயின் சந்ததியில் வந்தவங்க நல்லா அறிஞ்சிருந்தாங்க. ஆனால் பாருங்க பிரதர் சிஸ்டர், வாட் டிட் த அதர்ஸ் கம் த்ரூ? தேவனுடைய சந்ததியில், ஆதமுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? சேத்துடைய சந்ததியில். கவனிக்கிறீர்களா? தேவர் பெசன்ஸ், ஃபார்மர்ஸ், ஷீப் ஹர்டர்ஸ் அண்ட் சோஃப்ராத். மேய்ப்பர்களாக, விவசாயிகளாக. ஏய்மேன். அல்லேலூயா. அவர்கள் எப்பொழுது எளிமையானவர்களாகவே இருந்தார்கள் பிரதர் சிஸ்டர். மிக எளிமையாக இருந்தாங்க. பாருங்க, அந்த வான சாஸ்திரிகள் வானத்தை ஆராய்ச்சி பண்றவங்க, அஸ்ட்ரானர்ஸ். இஸ் தட் ரைட்? அஸ்ட்ரானர்ஸ் தான் நினைக்கிறேன். அவர்கள், அந்த வான சாஸ்திரிகள் இயேசுவானவரை பார்ப்பதற்கு முன்பாகவே மேய்ப்பர்கள் அவரை பணிந்து கொண்டார்கள். இஸ் தட் ரைட்? உங்களால் அதை காண முடிகிறதா? கலப்பு செய்யும் பொழுது, இனக்கலப்பு செய்யும் பொழுது, மேபி நான் நினைக்கிறேன், ஒருவேளை அங்கே இனக்கலப்பே இல்லைன்னா, இது மட்டும் ஆதாமுடைய சந்ததி இருந்ததுன்னா எல்லாமே விவசாயிகளாக இருந்திருப்பாங்க. ஏன்னா மண்ணை பண்படுத்ததா தேவன் என்ன பண்ணார்? ஆதாமுக்கு மாம்ச சரீரத்தை கொடுத்தார். இஸ் தட் ரைட்? எனக்கு தெரிஞ்சு எல்லாமே விவசாயிகளாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆனால் கலப்பு செய்யப்படும் பொழுது புத்திசாலிகள், அறிவு கூர்மை, intelligence. See brother sister, see that, look at it today. These high minded, they have interbred it into the church till the church doesn't want some poor illiterate person who really loves the Lord to come in there. பாருங்க,
அந்த லைனேஜில் அந்த சபைகளும் கூட ஏழையான கல்வியறிவு இல்லாத தேவனை உண்மையாகவே நேசிக்கிற விசுவாசிகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. என்னங்க ரொம்ப ஏழையா இருந்தா அவன் தேவனை நேசிக்கிறானா இல்லையா, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையா, அதெல்லாம் கவலை கிடையாது. அவனுக்கு டை போட முடியுதா, சூட்டு போட முடியுதா, சாக்ஸ் போட முடியுதா, ஷூ போட முடியுதா? நான் சொல்லி புரியுதா பிரதர் சிஸ்டர்? ஆமென். சபைகள் பாருங்க இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்குது. ஆனா சேத்துடைய லேங்குவேஜில் வந்தவங்களாம் நீங்க கவனிங்க நல்லா. என் கூட இருக்கீங்களா பிரதர் சிஸ்டர்? ஆமென். நிறைய சர்ச்சில் இந்த கால் கழுவுதலை எடுத்துட்டாங்க. ஃபீட் வாஷிங்லாம் கிடையாது. இயேசுவானவரே கால்களை கழுவினார். இந்த மாதிரி அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புளெலாம் கூட சபையில் சேர்த்தா என்ன பண்ணுவாங்க? கால்களை கழுவுவாங்களா? ஒருடைய கால்களை ஒருவர் போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள். ஆமென். நிறைய பெரிய சர்ச்சில் ஃபீட் வாஷிங் எடுத்துட்டாங்க. பிரதர் அது நிறைய ஜெர்ம்ஸ்லாம் இருக்கும், காலில் கிருமிகள்லாம் இருக்கும், அது இப்போ ஜனங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகும், அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. டாக்டர் அப்படி தான் நினைப்பாரு. இஸ் தட் ரைட்? என்னங்க டாக்டர் பட்சம் அப்படி தான் நினைப்பாங்க. காலை போய் கழுவு சொல்றாங்களே. ஆமென். நிறைய பேர் இந்த கம்யூனியன்லாம் ஒரே பாத்திரத்தில் குடிக்க மாட்டாங்க. வைனு கம்யூனியன் சர்வீஸ் போது கவனிக்கிறீர்களா? நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிறாங்க. நம்ம சபையில் இல்லை. எப்படி இருக்கிறீர்களா? பட்டணத்து பக்கம் இருக்கிறதான பெரிய பெரிய சபைகளில் ஒரே பாத்திரம் கிடையாது. ஏன் அது ஒரே பாத்திரத்தில் குடிக்கணும். எப்படி குடிக்க முடியும்? அது போயிட்டு கிருமி நாசினி கிருமி நாசினி போட்டு கழுவி சுத்தனில் போட்டு எல்லாத்தையும் கிருமிலாம் அப்புறப்படுத்தி தான் குடிக்க முடியும். ஒருத்தர் குடிச்ச பாத்திரத்தில் எப்படி நான் குடிக்க முடியும்? என்னங்க என்ன பிரதர் சிஸ்டர்? எல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லாம் சிங்கிள் கப்பில் என்ன பண்ணுறாங்க? இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இஸ் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய சகோதர சகோதரிகள் தான். என்னங்க ஆமென். we are brothers and sisters, brothers and sisters. hallelujah. நம்ம சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஆமென். இதுல என்ன தெரியுது பிரதர் சிஸ்டர்? அங்க பரிசுத்தாவே கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரே தகப்பனுக்கு பிள்ளைகள் எப்படி சொல்ல முடியும்? ஒரே ரத்தம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான், ஒருத்தருடைய ரத்தம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான். இஸ் தட் ரைட்? புத்தி கூர்மை, அறிவாளித்தனம், இதெல்லாமே விசுவாசத்துக்கு விரோதமா இருக்கிறது. அவர் சொன்னாரா? தேவன் சபைக்கு கட்டளை கொடுத்தாரா? நான் வருமளவும் என்னை நினைவுக்கு முடியாது செய்யுங்கள் என்றார். அவர் வர வரைக்கும் கால் கழுவதிலும் கம்யூனியனும் பாருங்க. we have to follow that, we have to held up in that. நம்ம செய்யவே ஆக வேண்டும். தேவன் சபை கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவங்களால அதை கீழ்ப்படிய முடியல, செய்ய முடியல. எங்கூட இருக்கிறீர்களா? அவங்க சந்ததி எப்படி கலப்பு செய்தது நடக்கும் சிஸ்டர். ஆமென். பாருங்க தீங்கு சொல்றார், என்னோட சகோதரன் சகோதரி என்னோட சகோதரன் சகோதரி தான். அப்படி செய்தனால எதனா பிரச்சனை வந்தா தேவன் அதை பார்த்துக்கிட்டோம். ஏன்னா அதை செய்ய சொன்னது தேவன் தான். இஸ் தட் ரைட்? நீ வார்த்தைக்கு கீழ்ப்படி. கம் பேக் டு த வேர்ட், ஒபே த வேர்ட். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் தேவன் அதை பார்த்துக்குவார். இஸ் தட் ரைட்? தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஆராதனை செய்து அவர் ஒருவரே பணிந்து கொள்வாயாக. எழுதப்பட்டதை எபிரேய புருஷர்கள் விசுவாசித்தார்கள். இஸ் தட் ரைட்? அந்த விசுவாசத்துக்கு ஒரு பங்கு வந்த பொழுது 4வது நபராக தேவன் உள்ள வரலையா? என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? வந்தாரா இல்லையா? அந்த தேவனை நீங்க மாறிட்டாரா? கொஞ்சம் நம்ம விசுவாசிக்க வேண்டும் சிஸ்டர். ஹல்லேலூயா. ஒரு அருமை நபர் என்கிட்ட கேட்டாங்க, தாலி போடாமல் நான் எப்படி வெளியே போகிறது? புருஷன் இல்லாமல். முதல்ல புருஷன் இல்லாமல் போகிறது தப்பு. புருஷன் இல்லாமல் ஒன்று யார் வெளியே போக சொல்கிறது? ஒரு எமர்ஜென்சி. நகை போடாதுன்னு சொன்ன தேவன் அந்த எமர்ஜென்சி அவருக்கு தெரியாது, அவர் பார்த்துக்க மாட்டாரா? என்னங்க எத்தனை கூட இருக்கிறீங்க? டான்ட்ரம்ஸ், தந்திரமான வேலைகளில் ஈடுபடுவாங்க சில பேர். நம்ம என்ன சொல்லி ஒரு இது பண்ணலாம், ஒரு இது நம்ம சார்பிலேருந்து ஒரு அப்பீல் போடலாம். என்ன தான் சொல்கிறார் பார்க்கலாம் பாஸ்டர். இல்லை அப்பீல்லாம் கிடையாது. ஒபே த வேர்ட். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படி. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆண்டவர் பார்த்துக்குவாரா?
தேவன் சொன்னதை செஞ்ச நீ செஞ்சா அவர் பார்த்துக்குவார். நகை போடாதுன்னா போடாத, முடிஞ்சது, அதோட டாட். இந்த மாதிரி அப்பீல் பண்ணாத குமாரன் குமாரத்தியை இனவிருத்தி செய்யும்படியாக தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரியில தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்பீல் பண்ணாத, வாழ்க்காடாத, வாதாடாத. ஆமென். அவங்களுக்கு ஒன்னே ஒன்று போதும், கர்த்தர் உரைக்கிறதாவதுன்னு ஒன்று சொன்னா போதும், அதை அவங்க அப்படியே செய்வாங்க. இஸ் தட் ரைட்? அல்லேலூயா. தேவன் மாறாதவராக சிஸ்டர். ஆமென். பாருங்க, லெட்ஸ் கோ பேக் டு த வேர்ட். வார்த்தைக்கு திரும்புவோம் பிரதர் சிஸ்டர். கலப்படமில்லாத வார்த்தைக்கு, கலப்பில்லாத விசுவாசத்துக்கு நாம் திரும்புவோம். ஆமென். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே அவர்கள் பாருங்க விருத்தசேதனம் செய்தார்கள். they circumcised the male. ஆண்களுக்கு விருத்தசேதனம் செய்தார்கள். விருத்தசேதனம் என்று சொல்லும் பொழுது தேவையில்லாத மிகுதியான மாம்சத்தை வெட்டி எறிதல், அதுதான் விருத்தசேதனம். கவனிக்கிறீர்களா? விருத்தசேதனம் செய்யும் பொழுது பிரதர் சிஸ்டர், amen, the surplus flesh was cut away. Now what the Holy Spirit does in the last days, it cuts away the surplus. தேவையில்லாத காரியங்களை சபையிலிருந்து வெட்டி எடுப்பதை தான் நீங்க பரிசுத்தவான் செய்து கொண்டு இருக்கிறார். இஸ் தட் ரைட்? வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு தடையே இருக்கத்தான எல்லா காரியத்தையும் தேவன் வெட்டி எறிவார். இன்னைக்கு பரிசுத்தவான் செய்து கொண்டு இருக்கிறார் சிஸ்டர். cuts away the theology of the world, cuts away man made doctrines, cuts away all unbelief. வேத சாஸ்திரங்கள், வார்த்தைக்கு புறமான உபதேசங்கள், எல்லா விதமான அவிசுவாசங்கள், அதை வெட்டி எறிவதற்காக பரிசுத்தவான் நம்மத்தில் இருக்கிறார். நம்மத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் அந்த கலப்பு இல்லாத குமாரன் குமாரத்தை இனவிருத்தி செய்யும்படியாய் அதே பரிசுத்தவான் நம்மத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இல்லை நேசிக்கிறீர்களா? ஆமென். பரிசுத்தவான் நம்ம மீது அசைவாடுகிற நோக்கத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஆமென். எல்லா கலப்பையும் நம்ம விட்டு எடுத்து போடும்படியாக, எல்லா அவிசுவாசையும் நம்ம விட்டு அவிசுவாசத்தையும் எடுத்து போடும்படியாக, அந்த மூளை ஏதேனிலே ஆதாம் ஏவாள் கலப்புக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே நிலைமைக்கு தேவன் அவனை கொண்டு வரும்படியாக. அல்லேலூயா. அதே வார்த்தையின் மேல விசுவாசம். தேவன் சொன்ன நான் செய்வேன். ஆமென். தேவன் மாறாதவராக இருக்கிறார் சிஸ்டர். பாருங்க, சொன்னார் வியாதியஸ்தர் மேல் நீங்கள் கைகளை வைப்பீர்கள் சொஸ்தமாவார்கள். தேவன் சொன்னார். நம்ம அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும் சிஸ்டர். இன்றைக்கும் அதை சொன்ன தேவன் மாறாதவர். இன்றைக்கும் தேவன் தெய்வீக சுகமளிக்கிற தேவன். அற்புதங்களின் நாட்கள் கடந்து போயிடுச்சு சொல்ல முடியாது. நம்ம அப்படி சொல்றோன்னா கலப்பு செய்யப்பட்டதாக சொல்ல முடியும். விஞ்ஞானத்து மேலே நம்பிக்கை இருந்தால் தான் அற்புதங்களை அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. இஸ் தட் ரைட்? தெய்வீக சுகமளித்த நாட்கள் கடந்து போயிடுச்சு. எப்படி கடந்து போகும்? தேவன் செத்து போயிட்டாரா? இல்லை. நம்ம வரலாற்று தேவனை விசுவாசிக்கவில்லை, நிகழ்காலத்தின் தேவனை விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆமென். அவர் உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமென். நமக்குள்ளாக அவர் ஜீவிக்கிறார், நம்மளுமாக அவர் ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கிறார் என்பதற்கான சாட்சிகளாக, அவருடைய உயிர் தெழுதலின் நிரூபணங்களாக நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். we are the proof of his resurrection. ஹல்லேலூயா. உயிர் தெழுதல் என்பதற்கு நம்ம தான் அத்தாட்சிகள் சிஸ்டர். ஆமென். எப்படி நம்ம அத்தாட்சிகள் ஆக முடியும்? தேவனுடைய வார்த்தையை நாம் அப்படியே விசுவாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தையை எழுதியவர் எனக்குள்ளாக இருக்கிறார், ஜனங்களுக்கு முன்பாக நடமாடும் நிருபங்களாய் சபையானது இருக்கும் பொழுது அவர் ஜீவிக்கிறார் என்பதற்கான அத்தாட்சியை நாம் ஜீவித்துக் கொண்டிருப்போம். ஆமென். தேவன் மாறாதவர் சிஸ்டர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே இந்த ஏவாளை ஊக்குவித்தவன் இயேசுவிடத்தில் வந்தான். இயேசுவை ஊக்குவித்தவன் மறுபடியும் உன்கிட்ட வருவான். பி அவேர் ஆஃப் தட். ஜாக்கிரதையாக இருங்கள். சொல்லுங்க, வார்த்தையில் இப்படி தான் சொல்லியிருக்கேன், அப்படி தான் செய்வேன். இஸ் தட் ரைட்? எல்லாருமே என்ன பிலீவ் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே அதை நான் என்கரேஜ் பண்ணல, நான் அப்ரிஷியேட் பண்ணேன். சொன்னார், சபையில் ஒரு விஷயம் முடியாதுன்னு சொல்லிட்டப்போ நம்ம சபை பிலீவர் அவர் தனியாக பார்த்துருக்கார். தனியாக பார்த்துட்டு என்னப்பா பாசிபிளாக பண்ணுறாரு நியாயமா? அவர் சொல்லி, நீங்கள் பாஸ்ட்டே போய் கேளுங்க, எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? முதல்ல நீங்கள் சர்ச்சைக்கு வரீங்களா அப்படின்னு அந்த பிலீவர் கேட்டுக்கிறார். நான் சொல்றது புரியுறதா? ஆமென். ஐயா நீங்கள் முதல்ல சர்ச்சை வாங்க பிரதர், நீங்கள் சர்ச்சைக்கே வரது இல்லையே, அப்புறம் எப்படி நீங்கள் பாஸ்ட்டை புரிஞ்சிக்க முடியும்? முதல்ல நீங்கள் சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இஸ் தட் ரைட்? ஆமென். ஆமென். அந்த இன்ஸ்பிரேட்டர்லாம் வருவாங்க பிரதர் சிஸ்டர். we have to be aware. எதற்காக? கலப்பு செய்வதற்காக, வார்த்தையில் மேல் நீங்கள் கொண்டிருக்கிற தன் விசுவாசத்திலிருந்து உங்களை வழுவு செய்வதற்காக இதெல்லாம் எத்தனை வருவாங்க. ஆமென். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் மாறாதவராக இருக்கிறார். எத்தனை பேர் நேசிக்கிறீர்கள்? trying to bring the people back to the unadulterated word. கலப்படம் செய்யப்படாத விசுவாசம்.
ஓ பிரதர் சிஸ்டர், நல்லா கவனிங்க. தேவன் உன்னை சொல்லியிருப்பாருன்னா நம்ம பாருங்க, சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால் செய்ய மாட்டோம். நம்ம என்னோட இருக்கிறீர்களா? சின்ன சின்ன விஷயங்கள், அதை செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் நமக்கு இருக்கும் பொழுதும் நம்ம அதை செய்ய மாட்டோம். அப்ப நீ யாரு? நீதான். நீ உனக்குள்ள இருக்கிற ஆவி யாருடையது? அதுக்கான வழி இருக்கும்போது நீ செய்ய மாட்ட. அப்ப பரிசுத்தாவி சபையில் இருக்கிற அவசிய நோக்கம் என்ன? பரிசுத்தாவி நீ பெற்றிருக்கிறன்னு சொல்றதுக்கான நோக்கம் என்ன? அப்ப என்ன பரிசுத்தாவி நீ பெற்றிருந்தா என்ன? அது என்னதான் செய்யுது பரிசுத்தாவி உனக்குள்ள? பரிசுத்தாவி என்னதான் செய்யறாரு உனக்குள்ள? ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணது கிடையாதா? எங்கூட இருக்கிறீர்களா? சின்ன சின்ன காரியங்களா சொல்றேன். ஒரு சின்ன செயின் போடுறது, சபையில செயின் போடுறது, சபைக்கு வெளியே செயின் போடாது. ஐ மீன் சபையில செயின் போடுறது, சபைக்கு வெளியே செயின் போடுறது. இப்போ கரெக்டா நான் சொன்னது? எங்கூட இருக்கிறீங்களா? சபைக்கு வரும்போது கிளீன் ஷேவ். எங்கன்னா காலேஜ் கல்ச்சரல்ஸுக்கு என்னது ஃப்ரெஞ்ச் பியர்டு, இந்த பக்கம் கொஞ்சம் ஷேவ், இந்த பக்கம் கொஞ்சம் ஷேவ். எங்கூட இருக்குல்ல சிஸ்டர்? பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள், அதனால என்ன லாபம்? அதை பண்ணி தான் நீ அழகாக உன்னை காமிக்கணுமா? நீ நினைக்கிற அந்த சின்ன செயின் உன்னை அழகாக காமிக்குது நினைக்கிறியா? அந்த சின்ன தாடி ஒதுக்குதல் தான் உன்னை அழகாக காமிக்குதுன்னு நீ நினைக்கிறியா? எங்கூட இருக்கிறீங்களா? எல்லாத்துக்குமே அது அழகாக காமிக்குதோ இல்லையோ பிரதர் சிஸ்டர். அன்அடல்ட்ரேட்டட் வேர்டு, கலப்படம் செய்யப்படாத வார்த்தை விசுவாசத்திற்கென்று தேவன் உன்னை மீட்டு இருக்கிறார். தேவன் உன்னை மீட்டார்ன்றதுக்கான அடையாளமே அதுதான். தேவன் சொன்னா அதை நீ செய்வ. கவனிக்கிறீங்களா? எத்தனை கூட இருக்கீங்க சிஸ்டர்? பாருங்க, தாடியை ஒதுக்காதீங்கன்னு நம்ம வேதத்தில் வாசித்திருக்குன்னு பலமுறை சொல்லியாச்சு. எங்கூட இருக்கிற சின்ன சின்ன விஷயத்த சொல்றேன். ஆண்டவர் சொல்லிய கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியை வைப்பேன் அவர் சொல்லவில்லையா? இன்னும் உலகமே நம்ம விட்டு போல. தெரியாத செஞ்சிருந்த பரவாயில்ல விடு, அவனால ஏதோ தெரியல செஞ்சிருந்த. தேவன் அதை உனக்கு வெளிப்படுத்தும் பொழுது நீ செய்ய முடியலன்னு சொன்னா நீயே நிதானி. என்னோட இருக்கிறீங்க சிஸ்டர்? ஏன் நம்மளால செய்ய முடியல? மீட்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமா? தேவன் நம்ம மீட்டு இருக்கிறாரா? நல்லா கவனிங்க. trying to bring the people back to the unadulterated word, கலப்படமில்லாத விசுவாசத்திற்கென்று தேவன் நம்மை மறுபடியும் கொண்டு வருவதற்காக அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை எடுத்தார். unadulterated, கலப்படமில்லாத விசுவாசம். வார்த்தையை வாசித்தோ அதை நீ செய்யலன்னு எப்படி? தேவன் எனக்கு வெளிப்படுத்த அதை நீ செய்யலன்னு எப்படி? You have to think of that, brothers and sisters. நீங்கள் அதை நிதானிங்க. Bring it back the way it was in Eden when man walked with God. முதலாவது ஏதேனிலே மனுஷன் தேவனோடு எப்படி நடந்து கொண்டிருந்தானோ அந்த நிலைமைக்கு தேவன் உன்னை கொண்டு போவதற்காக அவர் இந்த கல்வாரில் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க பிரதர் சிஸ்டர், நீ எப்படி இருக்கிற? கல்யாண ஆச்சும் மனைவி எப்படி இருப்பாங்க? கவனிக்கிறீர்களா? விசுவாச ஸ்திரீ நீ இப்படி இருக்கும்போது உன் புருஷன் எப்படி இருப்பாங்க? விசுவாசிக்கிற நீ, விசுவாசி புருஷன் இப்படி இருக்கும்போது மனைவி எப்படி இருப்பாங்க? என்னோட இருக்கிறீர்களா? சபை காலங்காலமாக செய்தியை கேட்டு இந்த சின்ன சின்ன காரியத்தை கூட தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண முடியலன்னா என்னங்க? கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a லைஃப் ஆஃப் சாக்ரிஃபைஸ் பிரதர் சிஸ்டர். சுய தியாகம் நமக்கு இருக்க வேண்டும். என்னோடு இருக்கிறீர்களா? தேவன் எல்லாவற்றையும் தியாகம் செய்தார் உனக்காக. அவரோடு உன்னை நீ அடையாளம் கண்டுகொள்ள உனக்கு விருப்பம் கிடையாதா? என்னங்க அவ்வளோ அவமானமாக இருக்குதா? அவருடைய நிர்வாணமாய் தொங்க, அந்த நிர்வாணத்தோடு என்ன கண்டுகொள்ள உனக்கு அவமானமாக இருக்குதா பிரதர் சிஸ்டர்? உனக்காக நிர்வாணமாய் தொங்கினா ஒரு சின்ன சின்ன காரியத்தை உன்னால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல ஆண்டவருக்காக. ஆண்டவருடைய காரியத்தில் நீ இப்படி இருந்தா உன் ஃபேமிலி மேட்டர்ஸில் நீ எப்படி இருப்ப? உடைய ஆஃபீஸில் நீ எப்படி இருப்ப? உடைய ஃப்ரெண்ட்ஸை கூட நீ எப்படி இருப்ப? என்னங்க பாருங்க, ஒரு சர்ச்சில் ஒரு பிலீவர் எப்படி இருக்காங்க பாருங்க, அவங்க மற்ற இடத்துல அவங்க எப்படி இருப்பாங்க? நீ அதை நிதானிக்க வேண்டும் சிஸ்டர். எக்ஸ்கியூஸ் கொள்ளலாம், எப்படி நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்றது உன்னுடைய உரிமை. என்னோட இருக்கிறீர்களா? எக்ஸ்கியூஸ் சொல்லாம பிரதர் சிஸ்டர், தேவனுக்காக நீ நிலைக்கும்படிக்கு தேவன் என்னை மீட்டு இருக்கிறார். பெருசான தன்னை ஜீவனை ஒப்பு கொடுக்கவில்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உனக்காக உங்களுக்காக தங்களை ஜீவனை கொடுத்த எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். பரிசுத்தாவியரோடு, பரிசுத்த ஆவியானவரோடு உங்களை நீங்கள் இனம் கண்டு கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. இப்போ நீ உன்னை இனம் கண்டு கொள்ள அவமானப்பட்டனா
என்னோடு இருக்கிறீர்களா? ஒருவன் என்னை பூமியில் அறிக்கை செய்த பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக அவனை நான் அறிக்கை செய்வேன் என்றார் இயேசுவானவர். இஸ் தட் ரைட்? இந்த பூமியில் அவருக்காக நீ நிலை நிற்பதற்காக அவமானப்பட்டேன்னு சொன்ன பிரதர் சிஸ்டர், பரலோகத்தை உனக்காக அவங்க ஒரு பிரதிநிதித்துவமாக நின்று கொண்டு இருக்கிறார். இஸ் தட் ரைட்? உன்னை குறித்து அவர் அவமானப்படுவார் பிரதர் சிஸ்டர். எப்படி உனக்காக அவர் பரிந்து பேச முடியும்? நிறைய விஷயங்கள் இருக்குது நம்முடைய ஜீவியத்தில். எங்க நம்முடைய விசுவாசம், எங்க நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம்? ஹல்லேலூயா. சபைக்கு வெளியே வந்து வேற விதமா உடை உடுத்துறது நம்ம செய்யவே கூடாது சிஸ்டர். உலகமே உங்களை பார்க்குது, உங்களை உற்று நோக்கி கொண்டு, பரலோகம் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது சிஸ்டர். இந்த எல்லா மாசுபடிந்த குழப்பங்களுக்கு நடுவில் ஒருவர் வந்தார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாமே குழம்பி போயிட்டு பொல்யூட்டட் பொல்யூட்டட் பொல்யூட்டட், ஹைபிரிடட் ஹைபிரிடட் ஹைபிரிடட், எல்லாமே கலந்து போயிருந்தது. இந்த மோசமான மாசுபடிந்த அந்த கோல்கேட் குப்பை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? உலகம் அந்த நிலைமையில தான் அழுகி நாட்டம் எடுத்துக் கொண்டு இருக்குது. கோல்கேட் கம்பெனியுடைய கோல்கேட் குப்பமேடு புத்திரசுகத்தை ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. அந்த மாதிரி மாசுபடிந்த இந்த பூமியில ஒருவர் வந்தார், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர். எப்படியாய் ஜீவிக்க வேணும் பாருங்க. அவரை பார்த்தோ நீ மாறலாம். எப்படி பிரதர் சிஸ்டர், எப்படி நீ கிறிஸ்டியனா இருக்க முடியும்? ஐ ரியலி ஃபீல் சாரி ஃபார் யூ. ஏதோ தெரியும், நிறைய பெரிய பெரிய விஷயம் பரவாயில்ல பிரதர் சிஸ்டர், அது கூட இங்கே எக்ஸ்கியூஸ் கிடையாது. எதுக்குமே இங்கே எக்ஸ்கியூஸ் கிடையாது. அந்த டைமில் வந்துட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவை போல நீ பூர்ண சர்க்கனை இருக்க வேண்டும் என்று இயேசு நான் சொல்லவில்லையா? அதற்காக அவர் வழி வகுக்கலையா? நீ பரிசுத்தாவியை அக்செப்ட் பண்ணல, தேவனுடைய வார்த்தை நீ இன்னும் ஏற்றுக்கல. எனிவே தேவன் நிச்சயமாக நம்ம இது கிருபையா இருப்பாராக. இந்த மாசுபடிந்த இந்த பூமியில வந்தார், வந்து தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். அவர் தேவனுடைய குமாரனா இருந்தார், நமக்காக மரித்தார். எதற்காக? மறுபடியும் நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய இரத்தத்தின் நீதியினாலே, அவருடைய நீதியான இரத்தத்தினாலே நம்மை மீட்டு இப்பொழுது நமக்கான பிரதிநிதியாக அவர் பரலோகத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய பிரதிநிதியாக, உன்னை நீதிமானாக பிரதிநிதித்துவப்படுத்த அவர் மேலே உனக்காக நின்று வழக்காடி கொண்டிருக்கிறார். ஆமென். பாருங்க, நம்ம எப்படி ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டோம்? பிரதிநிதித்துவப்படுத்துவதன் மூலமாக நம்ம ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டோம். We are condemned by representation. ஆதாம் நம்மை பாவியாக பிரதிநிதித்துவப்படுத்தினார். Is that right? பிரதர் சிஸ்டர், பாருங்க, உன்னுடைய சர்ச், உன்னுடைய டாக்டரின், நீ போறதான ஸ்தாபனம், அதனுடைய உபதேசம், அது எந்த நிலைமையில் இருக்கிறது நீ நன்றாய் கவனித்துக்கொள், புரிந்துகொள் பிரதர் சிஸ்டர். ஹல்லேலூயா. ஆதாம் உன்னை பாவியாக பிரதிநிதித்துவப்படுத்தினால் இந்த ஸ்தாபனங்களுடைய என்னவாக தான் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும்? திருப்பி உன்னை பாவி தான் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் பிரதர் சிஸ்டர். ஹல்லேலூயா. ஏன் ஆதாம் உன்னை பாவியாக பிரதிநிதித்துவப்படுத்தினார்? கலப்பு. தேவனுடைய வார்த்தையோட அவன் உலகத்தை கலந்தான். தேவனுடைய வார்த்தையோடைய ரீசனிங் பவர், பிசாசுடைய காரண காரியங்கள், அந்த வல்லமை அவன் கலந்தான். ஏவாள் கலந்தாளா? ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரதர் சிஸ்டர், உன்னுடைய விசுவாசத்தோட உலக காரண காரியங்களை நீ கலக்கும் பொழுது அதில் எஃபெக்டே இருக்காது பிரதர் சிஸ்டர். அந்த அப்படியான ஒரு காரியம் உயிர் தழ முடியாது. காரண காரியங்கள் என்ன வேணாலும் இருக்கிறாங்க சிஸ்டர், நீ கர்த்தர் உரைக்காத என்பதை செய். கலப்படமில்லாத விசுவாசத்துக்கு தேவன் மறுபடியும் நம்ம அழைத்திருக்கிறார். எத்தனை அவரோடு இருக்கிறீர்கள்? நீங்கள் நேசிக்கிறீர்களா? ஜீவத்தை ஒப்பு கொடுக்க முடியுமா? ஆமென். பாருங்க பிரதர் சிஸ்டர், அப்போ ஆதாம் பாவியா பிரதிநிதித்துவப்படுத்துவானால் இந்த ஸ்தாபனங்கள் ஏன் இந்த ஸ்தாபனங்கள் அதனுடைய ஜனங்களை பாவியாக பிரதிநிதித்துவப்படுத்தும்? ஏனென்றால் அந்த உபதேசத்தை அவர் கடிந்து கொண்டிருக்கிறாரா? பாருங்க, அது என்னுடைய காரியம் அல்ல, அது வேத வாக்கியம். பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடைய பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால், கவனிக்கிறீர்களா? வேசித்தனமாகிய மதுவால். நமக்கு தெரியும் திராட்சரசம் வெளிப்பாடு தருகிறதான வீரியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். ஆனால் இந்த வெளிப்பாடு, இந்த மது
இந்த வைன் வேசித்தனமாகிய மதுவாய் அது இருக்கிறது. கவனிக்கிறீர்களா? வேசித்தனம். எப்படி இந்த மதுவை அவள் கொடுத்தாள்? இந்த மதுவையை எங்கிருந்து பெற்றா? தேவனுடைய தன்னுடைய புருஷனாகிய தன்னுடைய ஆவிக்குரிய கணவன் வார்த்தையானவருக்கு அவள் பண்ண துரோகம் அது. இஸ் தட் ரைட்? அவரை வெளியே தள்ளிட்டு அங்கே வேதத்தில் இல்லாத காரியத்தை எடுத்துன்னு வந்து அவர் அந்த ராஜாக்களுக்கும் பூமியின் குடிகளுக்கும் குடிக்க கொடுத்தாள். இஸ் தட் ரைட்? பாருங்க, வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அவளுக்கு வரப்போகிறதன் ஆக்கினியை. கவனிக்கிறீங்க பிரதர் சிஸ்டர்? ஆமென். நல்லா கவனிங்க. நீங்க பாருங்க, நீங்க அந்த 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 வெளிப்படுத்தின விசேஷம் 17 முழுவதும் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. தேவன் பாருங்க, அவளோடு விபச்சாரம் செய்தவர்களையும் கட்டில் கடையாக்கி தேவன் அவளையும் அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபட்ட எல்லாரையும் கட்டில் கடையாக்கி அவளை வாதிப்பார். இஸ் தட் ரைட்? கவனிக்கிறீர்களா? ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் சிஸ்டர் வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு அவர் அழைப்பை கொடுக்கிறார். முன்குறிக்கப்பட்ட வித்துக்கு அவர் அழைப்பை கொடுக்கிறார். ஆமென். சிஸ்டர் இதில் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் அவள் எப்படியாய் பாதிக்கப்படுகிறாள். 5ஆம் அதிகாரத்திலிருந்து அவளுடைய 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதலாக கவனிங்க. அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது, அவருடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். சரியா? எது அவருடைய அநியாயங்கள்? ஞானஸ்தானத்துக்கு பதிலாக கை குலுக்குதல் இருந்தால் போதும், ஹேண்ட்ஷேக் இருந்தால் போதும், நீங்கள் சபையில் உறுப்பினர் ஆகிடலாம். கவனிக்கிறீர்களா? அந்த அநியாயங்களை தேவன் கண்டார். பாருங்க, தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானத்துக்கு பதிலாக அவர்கள் எதை தெரிந்து கொண்டார்கள்? தெளிப்பு ஞானஸ்தானம். தெளிப்பு ஞானஸ்தானம் கொரோனா ஓஹோன்னு பண்ணாங்க. அவங்க பேரண்ட்ஸ் குழந்தை தூக்கி நிற்கிறாங்க. பாதிரியார் என்ன பண்ணுறாரு? துப்பாக்கி வச்சுன்னா என்னடா நான் நினச்சேன் குழந்தைய சுடுறாரு இவர் என்னடா அப்படின்னு நினச்சா அது வாட்டர் கன். தூத்துல இருந்து என்ன பண்ணுறாரு? அவரு பிஸ் பிஸ் நச்சு. வேதம் சொல்லுது பாருங்க, அவருடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது, அவருடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். 8ஆம் வசனம், ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். அவள் அக்னியின அவள் 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 என்று கவனிக்கும் பொழுது, நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது கவனிங்க. பாருங்க, அவள் என்பது ஒரு ஸ்திரீ. ஸ்திரீ சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். அவள் அக்னி நாளில் சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. தேவன் வல்லமையுள்ளவர் பிரதர் சிஸ்டர். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 17-18 3 நாள் தியானிக்கலாம் பிரதர் சிஸ்டர். நிச்சயமாக நம்ம தியானிக்க தான் போகிறோம். அவருடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்து அவருடைய பாவங்களை தேவன் நினைவு கூர்ந்து அல்லது அப்படியாய் தேவன் வாதிக்க போகிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் மனவாட்டிக்கான போஷனை நீங்க கவனிங்க. அதே அதிகாரத்தில் 2ஆம் வசனம் முதலாக கவனிங்க. மிகுந்த அதிகாரமுடைய அந்த தூதன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, அல்லேலூயா, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஆமென். தேவன் தன்னுடைய சொந்த ஜனங்களை அவர் வெளியே அழைக்கிறார். அல்லேலூயா. அவரால் அழைக்கப்பட்டவர்கள் இங்கே உண்டா? எல்லாரும் விசுவாசிக்கிறீர்களா?
அவளை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். கலப்பு மார்க்கத்தை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். ஆமென். ஆமென். நம்மை பாவிகளாக தொடர்ந்து பிரதிநிதித்துவப்படுத்தி காண்பிக்கிறதான தேவன் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணின அந்த திருத்துவ உபதேசத்திலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். அல்லேலூயா. தேவன் தமது மனவாட்டி அழைத்தாரா? பாருங்க, தேவன் நம்ம எவ்வளவாய் நேசித்தார், நம்ம வேறு பிரித்தார். அல்லேலூயா. எதுவுமே அவர் நேசிக்கிறீர்கள். ஆமென். எதுவுமே உங்களுடைய ஜீவியத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க நீங்கள் ஆயத்தமாய் owe your life to the Lord. come back again to the word. வார்த்தைக்கு நீங்கள் மறுபடியும் வாருங்கள். ஆமென். எந்த சாக்கு போக்களை தூக்கி போட்டுங்க பிரதர் சிஸ்டர். கலப்பே இருக்கக்கூடாது. எதுவுமே என்னோட இருக்கிறீர்கள் பிரதர் சிஸ்டர். we have to pray for that. நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவனே, தேவனுடைய வார்த்தை கூட நான் எதையுமே கலக்கக்கூடாது. நீ சொன்னதை சொன்னபடியே நான் செய்ய எனக்கு உதவி செய்தருளும். அல்லேலூயா. நீங்களா நேசிக்கிறீர்களா? ஓ, நம்ம அப்படியான நிலைமைக்கு வரும்பொழுது தேவகுமாரனுக்கு உண்டான சாயலை நாம் பெற்றிருப்போம். ஆமென். அந்த நிலைமைக்கு நாம் வரும்பொழுது அந்த நிலைமையில் ரேப்சர் இருக்கும். ஆமென். அந்த நிலைமை ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இந்த தெரு முனையில் இருக்குது, ரொம்ப கிட்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறேன். எதுவுமே கூட இருக்கீங்க, ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது அந்த நிலைமை. ரேப்சரிங் கண்டிஷன், கலப்பில்லாத வார்த்தையின்படி ஜீவிக்கிறதான அந்த நிலைமை தேவன் நம்மை அதற்காக அழைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய பலவீனங்களை தேவன் அறிவார். எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க சிஸ்டர். எல்லாத்தையும் பலிபீடத்தில் வைங்க. தேவன் எல்லாத்தையும் அதை சுட்டெரித்து போடட்டும். ஆமென். சுத்தமான இருதயத்தை நமக்குள்ளாக சிருஷ்டித்து நிலைவாரமான ஆவினால் தேவன் நம்மை புதுப்பிப்பாராக. அவருடைய வார்த்தைக்கேற்ற ஜீவியத்தை தேவன் நமக்கு தருவாராக. வார்த்தைக்கேற்ற கீழ்ப்படுதலை தேவன் நமக்கு தருவாராக. நாம் ஜெபிப்போம். கல்லை மூடும், தலையில் தாழ்த்துவோம். நாம் ஜெபிப்போம். மார்க்கமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, நம்முடைய சமூகத்தில் மறுபடியும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, எங்களை அழைத்த தேவனீர் உண்மை உள்ளவர். இந்த அழைப்பிற்காக நமக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் எங்களை முன்குறித்தீர். அதற்காக நன்றி. உமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கென்று கிறிஸ்துவுக்குள்ளாக நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி கர்த்தாவே. தேவரீர், இந்த கலப்பு மார்க்கத்திலிருந்து எங்களை வேறு பிரித்ததற்காக நன்றி. வேறு பிரிக்கப்பட்ட நாங்கள் தேவனுடைய வார்த்தையோடு எதையும் கூட்டாமல் எதையும் குறைக்காமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். தேவரீர், நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதை நாங்கள் தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொண்டோமோ அதன்படியாய் உறுதியாய் ஜீவிக்க உதவி செய்தருளும். ஏவாள் அவிசுவாசித்து இந்த ராஜ்யத்தை அவள் இழந்து போனால், இரண்டாம் ஆதாமுடைய இந்த இரண்டாவது ஏவாள் அதை விசுவாசித்து திரும்ப பெறுவாள் என்று சொல்லப்பட்டதை நாங்கள் விசுவாசிக்கிட்டோம். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து நித்தியத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் பரிசுத்தாவியானவரே. எங்களுடைய பலவீனங்களினாலே, ஓ சபை தன்னுடைய பலவீனத்தை காண்பித்தது. ஏவாள் தன்னுடைய பலவீனத்தை காண்பித்தாள். கர்த்தாவே, நாங்கள் பலவீனப்பட்டு போய் உடைய வார்த்தையோடு எதையும் கூட்டாதபடிக்கு, வார்த்தையை உள்ளபடியாகவே செய்யத்தக்கதான போதுமான தைரியத்தையும் பலனை நீர் தருவீராக. ஓ, அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே கோழைகளாய் இருந்த அப்போஸ்தலர்களை நீர் பலவான்களாக்கி நீரே தைரியத்தை பெற்றுக்கொண்டார்களே. தெருவெங்கும் போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அவர்கள் பிரசங்கித்தார்களே. அதே தைரியத்தை தருவீராக, அதே பலனை தருவீராக. இயேசுவானவர் தனிநபராய் நின்று உலகத்தை ஜெயித்தாரே. ஓ, பிலாத்துவுக்கு முன்பாக அவர் தனிநபராய் இருந்து நின்றாரே. அதே தைரியத்தை விசுவாசத்தையும் நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனுடைய வார்த்தையோடு எதையும் நாங்கள் கூட்டாதபடிக்கு, குறைக்காதபடிக்கு, தேவரீர் நீர் எங்களுக்காக ஆயத்த பண்ணின பங்கை நாங்கள் இழக்காதபடிக்கு, தேவரீர் நீர் வேதத்தில் சொன்ன வாதைகளை எங்கள் மீது நாங்கள் கூட்டிக் கொள்ளாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக ஜீவிக்க உதவி செய்திருளும். இந்த கலப்பு மார்க்கங்களிலிருந்து நீர் எங்களை வேறு பிரித்ததற்காக நன்றி. இந்த அழைப்பிற்காக நன்றி கர்த்தாவே. அப்படியே கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததற்காக நன்றி. நன்றி 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 கர்த்தாவே. நிற்கிற நாங்கள் விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க உதவி செய்திருளும். இந்த வருகை மிகவும் சமீபித்திருக்கிறது.
ஓ கர்த்தாவே, நாங்கள் ஞானத்தோடு நடந்து கொள்ளட்டும். ஏவாளைப் போல கர்த்தாவே, பிசாசு அவளை வழிமறித்த பொழுது அவள் நின்று விட்டாள். ஏதோ நித்தியத்துக்கு போகத்தான இந்த பிரயாணத்திலே, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏற்ற அந்த பிரயாணத்திலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கையில் எத்தனை பிசாசு எங்களை வழிமறித்தாலும் இயேசுவை போல் தொடர்ந்து நாங்கள் சிலுவையை தழுவினவர்களாக நாங்கள் தொடர்ந்து முன்னேற உதவி செய்திருளும். கர்த்தாவே, ஏவாளை ஊக்குவித்த அந்த பிசாசு, அது போன்ற எத்தனை பிசாசுகள் வார்த்தைக்கு பிரமாணத்தை செய்யும்படிக்கு எங்களை ஊக்குவிக்க வந்தாலும் இயேசுவின் அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லிவிட்டு அவர் முன்னேறினது போல நாங்களும் முன்னேற எங்களுக்கு போதுமான தைரியத்தையும் வெளிப்பாட்டையும் பிரகாசமான மனக்கணலையும் தருவீராக. ஓ கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இம்மட்டும் எதை வெளிப்படுத்தினரோ நாங்கள் அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வரட்டும் பரிசுத்தாவியானவரே. கர்த்தாவே, இதோ நீர் வார்த்தையை அரணாய் கொடுத்தும் ஆதாம் குறை கூறிக்கொண்டிருந்தான், ஆதாம் பழி சொல்லிக் கொண்டிருந்தான். ஆதாம் தன் மனைவியின் மீது பழி போட்டாள், அவருடைய மனைவியாகி ஏவாளோ சர்ப்பத்தின் மீது பழி போட்டார். சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதோ இந்த பூமியிலே நீர் எங்களை மீட்டிருக்கிறதான இந்த நேரத்திலே மீட்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். இந்த நிலைமையிலே கர்த்தாவே, அந்த மீட்கப்பட்ட நிலைமையில நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்திருளும். இன்னும் பழி சொல்லிக் கொண்டு, ஓ இன்னாரால் நான் இப்படி இருக்கிறேன், இன்னாரால் நான் இப்படி இருக்கிறேன், நீர் தந்த மனைவி, நீர் தந்த கணவன், நீர் கொடுத்த விசுவாசி, தோ ஏவாள் ஆதாம் இந்த சர்பத்தை போல கர்த்தாவே நாங்கள் பழி சொல்லிக் கொண்டிருக்காதபடிக்கு, இந்த பழிப்பாவத்தை இன்னொரு மீது நாங்கள் திணித்துக் கொண்டிருக்காதபடிக்கு நீர் எங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தீரோ, நீர் எங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் எதை வெளிப்படுத்தி கொடுத்தீரோ அதன் மீது கர்த்தாவே நாங்கள் தேவனுடைய வார்த்தையின்படியாய் தொடர்ந்து நாங்கள் ஜீவிக்க உதவி செய்திருளும். கலப்படமில்லாத வார்த்தை கேட்ட விசுவாசத்தை தாரும் பரிசுத்தாவியானவரே. அந்த தனிநபர் விசுவாசத்திற்குள்ளாக நீர் கொண்டு வாரும். எந்த மனுஷனையும் சாராத விசுவாசம், கர்த்தரை தன் சொந்த தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜன பாக்கியம் உள்ளது என்று வாசிக்கிறோமே, அந்த எந்த காரியத்தையும் சாராத கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருக்க தனது விசுவாசத்தை நீங்கள் தாரும் கர்த்தாவே. பண பலத்தை, மனுஷனுடைய பலத்தை, பொருள் பலத்தை, மற்ற எந்த பலத்தையும் சாராமல் தேவனை மாத்திரமே சார்ந்து ஜீவிக்கக்கூடியதான விசுவாசத்தை தருவீராக. அதுவும் அந்த தீர்க்கதரிசியானவர் சொன்னாரே, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை தோட்டம் பலன் கொடுக்காமல் போனாலும், வயல்வெளிகள் தானியம் கொடுக்காமல் போனாலும், என்னுடைய மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும் கர்த்தர் மேல் நான் நம்பிக்கை இருப்பேன் என்று தீர்க்கதரிசியானவர் சொன்னது போல, ஓ அப்படியான நம்பிக்கை, அந்த விசுவாசத்திற்குள்ளாக நீங்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிநபர் விசுவாசம், தேவனோட நெருங்கி ஜீவிக்கிற விசுவாசம், தனிப்பட்ட அனுபவத்தை தாரும் கர்த்தாவே. முகமுகமாய் முச்செடிக்கு முன்பாக மோசே நின்று அவன் தரிசித்து அவன் கட்டளையை பெற்று அவன் அபிஷேகிக்கப்பட்டது போல உடைய வார்த்தையினால் நீர் எங்களை அபிஷேகித்திரளும். செய்தி நிலங்கள் முழுவதும் அபிஷேகித்திரளும் கர்த்தாவே. எல்லா விசுவாசங்களும் எங்களை விட்டு வெளியே போவதாக, எல்லா கலக்கங்களும் பயங்களும் எங்களை விட்டு வெளியே போவதாக. நாங்கள் இருக்கிறதான நிலைமையும் நேரத்தையும் சற்று உணர்ந்து கொள்ளட்டும் பரிசுத்தாவியானவரே. உமக்கு நன்றி. எங்களை நீதிமானாய் பிரதிநிதித்துவப்படுத்தி காண்பிப்பதற்காக நீர் இறங்கி வந்தீர், அதற்காக நன்றி பரிசுத்தாவியானவரே. இன்றைக்கும் நீர் எங்களுக்காக வழக்காடி கொண்டிருக்கிறீர், இன்றைக்கு எங்களுக்காக நீர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி. ஓ நீர் பரலோகத்தில் எங்களுக்காக நிற்கிறது போல இந்த பூமியில் எமக்காக நாங்கள் நிற்க உதவி செய்திருந்தோம். என்னுடைய மீறுதலை மன்னியும், என்னுடைய குற்றங்களை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும் கர்த்தாவே. என்னுடைய பலவீனத்தை நிமித்த பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியனை இருப்பதற்காக நன்றி. எங்களுக்காக நீ நியமித்த ஓட்டத்தில் தொடர்ந்து நேர்த்தியாய் பொறுமையோட உதவி செய்திருளும் பரிசுத்தாவியானவரே. வருகைக்கின்ற ஆயத்தப்படுத்தும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவை போல நாங்கள் பூர்ண சர்க்குணராய் மறுரூபமாகட்டும். எல்லா முட்டாள் தங்கத்தையும் உலகத்தையும் கசடுகளையும் எங்களை விட்டு எடுத்து போட்டு எங்களை சுவிசேஷ சம்பட்டியினாலே தட்டி கொண்டிருக்கிற அந்த தட்டானை நாங்கள் சரியாய் பிரதிபலிக்க உதவி செய்திருளும். இயேசுவை நாங்கள் பிரதிபலிக்கட்டும், வார்த்தையை பிரதிபலிக்கட்டும். எங்களுக்கு பிரதிநிதியாய், எங்களை நீதிமானாய் பிரதிநிதித்துவப்படுத்தி காண்பிக்கிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தையை நாங்கள் பிரதிபலிக்கட்டும். ஓ உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஜனங்களின் தேவையை சந்தித்திருளும்.
தேவைகளோடு யாராவது இப்பொழுது கரங்களை உயர்த்து வரலாம், அவருடைய நீதியுள்ள தேவைகளை சந்திப்பீராக. உலக காரியங்களை சிக்கிக்கொண்டு கர்த்தாவே எப்படியாய் மீண்டு வர வேண்டும் என்று தெரியாமல் உண்மையாகவே பாரத்தோடு இருக்க ஜனங்களை நீர் அறிவீர். நீர் அவளை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர். விடுவித்து வெளியே கொண்டு வரும் பரிசுத்தாவியானவரே, ஒரு தருணத்தை தாரும். சிம்சோனுக்கு ஒரு விசை இறங்கினது போல பரிசுத்தாவியானவரே, இந்த கலப்படம் இல்லாத விசுவாசத்தில் அவர் நிலைநிற்கத்தக்கதாக தேவரீர் அவருடைய பிசாசின் பிடிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வீராக. தேவனுடைய வார்த்தை குறித்த சிந்தையை தாறுமாறாக்குகிற அவருடைய வார்த்தைக்கு தேவன் மீது இருக்கிறதான நம்பிக்கையை, விசுவாசத்தை வழிவி போக செய்கிறதான அந்த பிசாசை அவருடைய சிந்தையிலிருந்து விரட்டுவீராக. இந்த பயத்தை தருகிற பிசாசு, இந்த கலக்கத்தை தருகிற பிசாசு இந்த விரட்டி போடும். ஜனங்களை விடுவித்து வெளியே கொண்டு வரும் ஒரு தருணத்தை தாரும் கர்த்தாவே. ஓ குமாரன் ஒரு விடுதலையாக்கினால் மெய்யாகவே அவன் விடுதலையானவன் என்று வாசிக்கிறோமே, அவர்கள் விடுதலையாக்கும். நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறீர். சமூகத்தில் நின்று கொண்டிருக்கத்தானே ஏதோ கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர் பரிசுத்தாவியானவரே. அவளை விடுவியும், உற்சாகப்படுத்தும், நீரங்களை ஊக்குவியும். ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைகளை ஊக்குவிக்கப்படுவார்களாக. நன்றி கர்த்தாவே. சுயத்தை எங்களை விட்டு எடுத்து போடும். எங்களுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து, மகிமையை தியாகம் செய்து பூமிக்கு வந்தீர். சிறு சிறு காரியத்தை நாங்கள் தியாகம் செய்ய முடியாமல் இருக்கிறோம் பரிசுத்தாவியானவரே. எங்களை மன்னியும், எங்களை ஒப்புரவாக்கிக் கொள்ளும் கர்த்தா. நாங்கள் உம்மோடு ஒப்புரவாக விரும்புகிறோம். இயேசுவானவர் எப்பொழுதும் வார்த்தை குறித்த சிந்தையாய் இருந்தது போல கிறிஸ்துவின் சிந்தைகளுக்கு தருவீராக. எப்பொழுதும் வார்த்தை சிந்தையுள்ளவர்களாய் நாங்கள் இருக்கட்டும். எப்பொழுதும் பிதாவை பிரியப்படுத்துவது எப்படி என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்கட்டும் பரிசுத்தாவியானவரே. எழுத்த தேவன் உண்மை உள்ளவர். மக்க நன்றி. தொடர்ந்து பலப்படுத்தும் கர்த்தாவே. இந்த வருகைக்கென்று சபை ஆயத்தப்படுத்தும். சீக்கிரத்திலே கர்த்தாவே தளர்ந்து போன விசுவாசத்தை உடையவர்களை நீ சீர்படுத்தும், சிறப்படுத்தும். வார்த்தையின் ஸ்தானத்தில் நிலை நிறுத்தும். இந்த வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும். எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசத்தினால் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்பி அருளும். சீக்கிரத்தில் வாரும் கர்த்தாவே. இந்த பூமியிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும். ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் உமது வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய வேலையை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கட்டும். ஆயத்தமாய் நாங்கள் இருக்கட்டும் பரிசுத்தாவியானவரே. துதி கன மகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும். நாங்கள் சிறுக்கட்டும், எங்களிலே நீர் பெருகும். இவளை நீர் அருளும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனத்தாழ்மையை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் 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 ஆமென். சௌரி கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you brothers and sisters. Amen.